நண்பர்களே வணக்கம். எஸ், இந்த கிளாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். சில நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வர வர நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சில நண்பர்கள் வர வரைக்கும். தேங்க்யூ. ரைட். நண்பர்கள் வந்துட்டீங்க. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வணக்கம். எல்லாருக்குமே நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? நண்பர்களே, நான் பேசுறது எல்லாருக்குமே தெளிவா கேக்குதா? சூப்பர், சூப்பர். ஆக்சுவலா இன்னைக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெமோ அப்படிங்கிற மாதிரி இல்ல, டைரக்டா டாபிக்கே போக போறோம். இல்லைன்னா நம்ம டெமோ அப்படின்னு சொல்லிட்டு அது அது அதுக்கு தனியா ஸ்பெஷலைஸ்டா ஒரு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி அது செட் ஆகாது. அதனால நம்ம டைரக்டா டாபிக்கே போக போறோம் கிளாஸ் பொறுத்த வரைக்கும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் கேட்கலாம். ரைட்டா? ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பேப்பருக்கு ஒரு 5 கொஸ்டின் ஆச்சு நம்பர்ஸ்ல வருது. 5 கொஸ்டின்ங்கிறது திட்டமிட்டு சொல்லணும்னா நம்ம கிட்டத்தட்ட உள்ள போறதுக்கான ரேஷியோ அந்த 5 கொஸ்டின். ஒரு 23 கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டினா தான் இருக்கும். மீதி ஒரு 5-6 கொஸ்டின் தான் வந்து சில சிக்கல்கள் இருக்கும். இதை எழுதலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த டவுட், பிளக்சுவேஷன்ஸ், இது எல்லாமே மீதி ஒரு 5-6 கொஸ்டின்ல தான் இருக்கும். ரைட்டா? சோ அந்த கேட்டகரியில வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான்
சாரி நண்பர்களே. எஸ். ஸோ அந்த அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. ஃப்ரம் தி பேஸ், அந்த பேஸ் லெவல்ல இருந்தே பார்க்க போறோம். ரைட்டா? அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா டிஜிட்ஸ், நான் நேத்தே சொன்னேன். ஐ மீன் லாஸ்ட் அந்த டெமோ கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். டிஜிட்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் நிறைய கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா? டிஜிட்ஸ்னா என்ன சார்? நமக்கு தெரியும். யூனிட் டிஜிட், ஒன்ஸ் டிஜிட், ஐ மீன் யூனிட் டிஜிட், டென்ஸ் டிஜிட், ஹண்ட்ரட்ஸ் டிஜிட். ஸோ இந்த டிஜிட்ஸ் வச்சு எப்படி எல்லாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் 1000 நம்பர்ஸ்குள்ள 5 எத்தனை டைம் வரும், 10 எத்தனை டைம், அது 9 எத்தனை டைம் வரும், அந்த மாதிரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டினா இப்ப இருக்கு பாத்தீங்களா இந்த பேஜஸ். நம்ம அதையும் லாஸ்ட் இந்த டெமோ கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல இவ்வளவு பேஜஸ் இருக்கு, அதுக்கு எத்தனை டிஜிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். அந்த புக்ல 100 பேஜ் இருக்குதான். ரைட்டா? அந்த புக்ல அப்புறம் நண்பர்களே இந்த பிபிடி போட்டிருக்கோம் இல்லையா கொஸ்டின், இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே விசிபிளா தெரியுது இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் மொபைல்லயும் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக 28 ஃபாண்ட்ல தான் போட்டிருக்கேன். உங்க எல்லாருக்குமே இதுல எந்த கன்ஸ்ட்ரெயினும் இல்லை இல்லையா இந்த பிபிடில? எஸ். ஓகேடா. அப்புறம் இந்த பிபிடி மெத்தட் செட் ஆகல சார், எங்களுக்கு விசிபிளா இருந்தா பெட்டரா இருக்கும் சார் அப்படின்னாலும் நீங்க அதை சொல்லுங்க, நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன் பிபிடி போடுறோம்னா அந்த கொஸ்டின் எழுதுற டைம் சேவ் ஆகும். கொஸ்டின் எழுதிட்டு அதை பார்த்துட்டு அந்த டைம் சேவ் ஆகுங்கிறதுக்காக தான் பிபிடி போடுறோம். ஸோ அந்த பரவாயில்ல சார், கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல சார் அப்படின்னீங்கன்னா நீங்க அதை சொல்லுங்க, நான் வீடியோல கூட நடத்துறேன். ரைட்? A book containing 100 pages, then how many number of digits are printed? இதான் கேள்வி. புக்ல 100 பேஜ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரிதான் 1ல இருந்து 9 பேஜ் வரைக்கும், ரைட்டா? 1ல இருந்து 9வது நம்பர் வரைக்கும் எல்லாமே 1 டிஜிட் நம்பர். ஸோ அப்ப 1 அப்படின்னா ஒரே ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், ஒரே ஒரு டிஜிட் அமுத்தினா போதும், 1 டைப் ஆயிரும். அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் 9 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ 9 டைம் அந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும், 9 டைம் அந்த 9 டிஜிட். ரைட்டா? அடுத்து இப்போ 10ல இருந்து, நம்ம கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும், அந்த பஸ் சவுண்ட் எல்லாம் கேக்குது. ரைட், அவர் மியூட்ல போட்டார். ஃபைன். அப்ப 10ல இருந்து 99 வரைக்கும் எவ்வளவு நம்பருங்க இருக்கும்? 10 to 99ல எவ்வளவு நம்பர் இருக்கும்? 90 நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா 1ல இருந்து 9 வரைக்கும் 9 நம்பர் போச்சு, 100 போச்சு, மீதி 90 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 90 நம்பருக்கும் நம்ம ரெண்டு டைம் அந்த பட்டனை பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு டைமும் இப்போ 1 0, 10னா 1 அமுத்திட்டு அப்புறம் 0 அமுத்தணும், 11னா 1 அமுத்திட்டு அப்புறம் 1 அமுத்தணும். ஸோ ரெண்டு டிஜிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா 180 டிஜிட்ஸ். அப்புறம் 100ம் கேட்கறான். ஸோ 100னா 100, மொத்தம் 3 டைம் நம்ம பிரஸ் பண்ணணும். ஸோ 1 டிஜிட்னா ஒரு 9, 2 டிஜிட்னா ஒரு 180, 3 டிஜிட்ல ஒரு 3, அதாவது 100ல ஒரு 3, ஆக மொத்தம் 189 பிளஸ் 3 192 டைம்ஸ் நம்ம இந்த பட்டனை அழுத்திருக்க வேண்டியதா இருக்கும். ரைட்டா? 192 முறை இந்த பட்டன் அழுத்தப்பட்டிருக்கும். ரைட்டா? இந்த கொஸ்டின் நான் மறுபடியும் எழுதுறேன், ஐ மீன் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்லாம் நீங்களே கூட போட்டுடலாம், அந்த அளவு ஈஸியா தான் இருக்கும். இந்த கொஸ்டின் தான் பேசிக் ஆக்சுவலா. ஃபைன். அதாவது 1ல இருந்து 9 வரைக்கும், 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் இது எல்லாமே 1 டிஜிட் நம்பர். ஸோ ஒவ்வொரு டைம் அழுத்தினா போதும் அந்த பட்டனை. ஸோ 9 டைம்ஸ் அழுத்தினா போதும். 10ல இருந்து 90 வரைக்கும் எல்லாமே 2 டிஜிட் நம்பர், 99 வரைக்கும். ஸோ மொத்தம் 90 நம்பர்ஸ்க்கு ரெண்டு டைம் அழுத்த வேண்டியது இருக்கும். ஸோ ஓவராலா 180. 100 அது ஒரு 3 டிஜிட் நம்பர். ஸோ 3 டைம் அழுத்த வேண்டியது இருக்கும். 9 180 பிளஸ் 3, ஸோ 192. அதான் ஆன்சர். ரைட்டா? 192 அதுதான் ஆன்சர். யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா அதுல?
யாருக்கும் அந்த கொஸ்டின்ல ஏதாவது சிக்கல் இருக்குங்களா? இது கேட்கப்படுற கொஸ்டின். இது கேட்க மாட்டாங்க. இந்த மாடல்ல இந்த பேஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. ஓகே தானே? கொஞ்சம் அந்த ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் நகர்றதுக்கு. ஏன்னா ஒருத்தரை விட்டுட்டு கூட இன்னொரு கொஸ்டின் நகர்றது நமக்கு நல்லா இருக்காது. எஸ், சூப்பர். ஃபைன். அடுத்த கொஸ்டின். தி டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் 711. மொத்தமா 711 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது முன்னாடி டிஜிட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான். இப்போ 711 டிஜிட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டான். அப்ப நம்பர் ஆஃப் பேஜஸ் என்னன்னு கேக்குறான். சரி, ரைட். நமக்கு 1ல இருந்து 9 வரைக்கும் 9 டிஜிட்ஸ், 10ல இருந்து 99 வரைக்கும் 180 டிஜிட்ஸ் இப்பதான் பார்த்தோம். ரைட்டா? சோ ஆக மொத்தம் 2 டிஜிட்ஸ்ல 189 நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. 2 டிஜிட்ஸ்ல 189 நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 711ல இந்த 189 லெஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ரைட்டா? சோ அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2, ஒரு 10னா ஒரு 2, 522 இருக்கும் இல்லையா? இப்போ 2 டிஜிட்ஸ் மொத்தமா முடிஞ்சிருச்சு. 99 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 522 டிஜிட்ஸ் டைப் ஆயிருக்கு. அது எல்லாமே 3 டிஜிட். சோ அதை 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்? ஏன்னா எல்லாமே 3 டிஜிட் நம்பரா. சோ 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலா எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குங்க? 17 பிளஸ் 12, 174 நம்பர்ஸ் இருக்கும். டோட்டலா 3ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 174 நம்பர்ஸ் இருக்கும். சோ 100ல இருந்து 174 நம்பர்ஸ், 100ல இருந்து 174 நம்பர்ஸ் அப்படின்னா 273. 100ல ஸ்டார்ட் ஆகி 174th நம்பர் என்ன அப்படின்னா 273. ஏன்னா 100ம் இருக்குது இல்லையா? இந்த 100ஐயும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணணும். யாரோ ஒரு நம்பர் அன்மியூட்ல இருக்கீங்க. ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ், மத்த நேரத்துல மியூட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் நான் மறுபடியும் போடுறேன். அதாவது மொத்தம் 711 டிஜிட்ஸ் இருக்கு. இதுல 1 டிஜிட்ல 9 டிஜிட், 2 டிஜிட்ல 90 நம்பரு. அப்பனா 180 டிஜிட்ஸ். அப்ப டோட்டலா 2 டிஜிட்ஸ் வரைக்கும் 189 லெஸ் ஆயிடுச்சு. 99 வரைக்கும் 189 லெஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 522 இருக்கு. இது எல்லாமே 3 டிஜிட் நம்பர். அப்ப 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா 174 நம்பர்ஸ் இருக்கும். ரைட்டா? 100ல இருந்து 100 இன்க்ளூட் பண்றோம். 100 இன்க்ளூட் பண்ணலன்னா 174th நம்பர் அப்படின்னா 274 வரும். ஆனா இங்க 100 இன்க்ளூட் பண்றோம். சோ 100ல இருந்து 174th நம்பர் அப்படின்னா அது 273. அதான் ஆன்சர். 273 அதுதான் ஆன்சர். யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா இந்த கொஸ்டின்ல? 273. யாருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏன் இது 273 அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறேன். ஆக்சுவலா 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை நம்பருங்க? 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை நம்பருங்க? 1ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை நம்பர்?
ஓகே. அப்ப 0ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை நம்பருங்க? 0ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை நம்பருங்க? 11 நம்பர்ஸ். ரைட். அப்ப 100ல இருந்து 110 வரைக்கும் எவ்வளவு நம்பர் இருக்கும்? 100ல இருந்து 110 வரைக்கும் எவ்வளவு நம்பர் இருக்கும்? ஹண்ட்ரட்ல இருந்து 11 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இதே 100ல இருந்து 273 வரைக்கும் அப்ப எவ்வளவு நம்பர் இருக்குங்க? 174 நம்பர்ஸ் இருக்கும். ரைட்டா? 100ல இருந்து 273 வரைக்கும் 174 நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேல்யூ 0ல இருந்து 173 வரைக்கும். ஆனா 174 நம்பர்ஸ் இருக்கும். ரைட்டா? யாருக்கும் எந்த சிக்கலும் இருக்காதுன்னு நம்புறேன். இந்த கொஸ்டின்ல யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? 273 ஆன்சர். கொஸ்டின் காமிக்கிறேன். 273. யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்காது? ஓகே, ஃபைன். கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. டோட்டலா 711 டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ரைட்டா? மொத்தமா யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்ஸ் 711. அதை வச்சு எத்தனை பேஜ் கிரியேட் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 அப்படிங்கறதான் கேள்வி இங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே. What is the total number of digits printed if a book containing 150 pages is to be numbered? இது ஈஸியான கொஸ்டின் தான். மொத்தமா 150 பேஜ் தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ரைட்டா? அதுல எத்தனை டிஜிட்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேக்குறான். 1 to 9னா 9 டிஜிட்ஸ், 10 to 99னா 180 டிஜிட்ஸ். இப்போ மீதி எவ்வளவு பேஜஸ் இருக்குங்க? 100ல இருந்து 150 வரைக்கும் எவ்வளவு பேஜஸ் இருக்குங்க? 100ல இருந்து 150 வரைக்கும் 51 பேஜஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி 51 பேஜ் இருக்கு. இப்ப 51 இன்டு எல்லாமே 3 டிஜிட் நம்பர் இல்லையா? 51 இன்டு எல்லாமே 3 டிஜிட் நம்பர். சோ 153 இல்லையா? 153. அப்ப ஒரு 9 பிளஸ் ஒரு 180 பிளஸ் 153. சோ ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க? 180, 150, 333, 342. அதான் ஆன்சர். 342. ரைட்டா? ஆமா. ஒரு 9, ஒரு 180, ஒரு 153. டோட்டலா 342. சோ இதுல யாருக்கும் எந்த சிக்கலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 to 9, அதுல ஒரு 9. அடுத்து 10 to 99, அதுல ஒரு 180. அடுத்து 100 to 150, இதுல 51 நம்பர் இருக்கு 100ஓட சேர்த்தி. அப்ப 51 into 3 153. அப்ப 3ஐயும் சேர்த்துனா 342. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்டட் இஃப் a number? இது ஒரு நல்ல கொஸ்டின். இது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் ஆக்சுவலா. 0 to 9 பேஜஸ். 0ங்கிற பேஜ் நம்ம போட மாட்டோம் இல்லைங்களா காயத்ரி? 0ங்கிற பேஜ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரைட்டா? பேஜ் நம்பர்ல 0 போட மாட்டோம். 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ். வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்டட் இஃப் a book containing 200 pages? 200 பேஜ் பிரிண்ட் பண்ணும். ஆனா 931ல இருந்து 200. ரைட்டா? அப்ப 931ல இருந்து 100னா 1030. அப்ப 200னா 1130 இல்லையா? 931ல இருந்து 200 பேஜ் அப்படின்னா 931
to 940 10, அப்ப 931 to 1030 100, அப்ப 931 to 1130 200, ரைட்? இப்போ இந்த 931ல இருந்து 999 வரைக்கும் எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸ். எத்தனை 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குங்க? 931ல இருந்து 999 வரைக்கும் 3 டிஜிட் நம்பர்ஸ். எத்தனை 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குங்க? 69 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும், ரைட்டா? 69 3 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். அப்ப எல்லாத்துக்குமே 3 இல்லையா? 69 into 3 180 plus 27 207. அடுத்து இந்த 1000ல இருந்து 1130 வரைக்கும் எல்லாமே 4 டிஜிட் நம்பர். எத்தனை 4 டிஜிட் நம்பர் இருக்கும்? மொத்தம் 200ல 69 முடிஞ்சு போச்சு, மீதி 131 இருக்கும் இல்லையா? 131 4 டிஜிட் நம்பர்ஸ். அப்ப 400 524, ரைட்டா? மொத்தமா யூஸ் பண்ண டிஜிட் 207 plus 524, so 531 731. அதான் ஆன்சர். 731 அதான் ஆன்சர், ரைட்டா? சோ இந்த இடம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். 931ல இருந்து 1130 வரைக்கும் 200 நம்பர் இருக்கு. அதுல 931 to 999 69 3 டிஜிட் நம்பர்ஸ், 1000 to 1130 131 4 டிஜிட் நம்பர்ஸ், ரைட்டா? சோ ஆக மொத்தம் 207 plus 524, so 731, ரைட் தானே? யாருக்கு அதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? இதுக்கு அதிகமா கேட்கப்பட்ட கொஸ்டின். யாருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லையில இந்த கொஸ்டின்ல. ஆக்சுவலா நம்மளுடைய கிளாஸ் பிளானே என்ன அப்படின்னா 24 கொஸ்டின்ஸ் பர் டே. ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கிளாஸ் பிளானே. அதனால அந்த அடிப்படையில தான் நம்ம போயிட்டு இருப்போம். அப்படிதான் போயிட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஃபைன். அடுத்து ஒரு நல்ல கொஸ்டின். A printer numbers the pages of a book starting from 1 and uses 3089 digits in all. மொத்தமா 3089 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்களாம், ரைட்டா? நமக்கு அந்த பழைய கதை தெரியும். 1ல இருந்து 9 பேஜ் வரைக்கும் 9 டிஜிட்ஸ், 10ல இருந்து 99 வரைக்கும் ஒரு 180 டிஜிட்ஸ். இதே 100ல இருந்து 999 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ்? 100ல இருந்து 999 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ்ங்க? ரொம்ப சிம்பிள். 100க்கு முன்னாடி இருக்கிற 99 கழிச்சிருங்க, 1000 கழிச்சிருங்க. சோ 1000ல மொத்தம் 100 நம்பர் போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 1000 நம்பர்ஸ் இருக்கு 100ல. 1ல இருந்து 1000 வரைக்கும் 1000 நம்பர்ஸ் இருக்கு. அதுல 1ல இருந்து 99 அடிச்சு விட்டோம், 1000ங்கிற ஒரு நம்பர் அடிச்சு விட்டோம். சோ டோட்டலா 100 நம்பர்ஸ் போச்சு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? எஸ், 900 இருக்கும். இது எல்லாமே 3 டிஜிட் நம்பர்ஸ். அப்ப 2700, ரைட்டா? சோ டோட்டலா 999 வரைக்கும் எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பார்த்தா, ஒரு 9, ஒரு 180, ஒரு 2700. சோ டோட்டலா 2889. இதுதான் டோட்டல் நம்பர்ஸ், டோட்டல் டிஜிட்ஸ். இப்ப 999 வரைக்கும் நமக்கு 3089 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களாம். அப்ப அதுல 3 டிஜிட்ஸ் ஃபுல்லா கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஒரு 200 தான் வரும். பேலன்ஸ் ஒரு 300 வரும். டோட்டல் டிஜிட்ஸ்ல நம்ம 999 வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்ஸை கழிச்சிட்டோம்னா மீதி 200 நம்பர் இருக்கும், ரைட்டா? இந்த 200மே 4 டிஜிட் நம்பரா? இந்த 200மே 4 டிஜிட் நம்பர். அப்ப அடிச்சா டோட்டலா 50 நம்பர்ஸ் இருக்கும். 1000ல இருந்து 50th நம்பர் எதுங்க? 1000ல இருந்து 50th நம்பர் எதுங்க? ஏன்னா 1000ல இருந்தா 4 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. எஸ், எக்ஸாக்ட்லி 1049. அதுதான் ஆன்சர். 1049 அதான் ஆன்சர், ரைட்டா? நான் மறுபடி போடுறேன். அதாவது 1ல இருந்து 9 வரைக்கும் ஒரு 9 நம்பர், 10ல இருந்து 99 வரைக்கும் ஒரு 90 நம்பர். அது எல்லாத்துக்கும் ஒரு 2 டிஜிட், சோ 180. 100ல இருந்து
999 வரைக்கும் ஒரு 900 நம்பர், அது எல்லாருக்கும் 3 டிஜிட். ஸோ 2700. ஓவராலா இந்த 3 டிஜிட் வரைக்கும் 2889 யூஸ் பண்ணிருக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிறது 3089. ஸோ அதுல 2889 போச்சுன்னா பேலன்ஸ் 200 நம்பர்ஸ் இருக்கு. தென் 200மே 4 டிஜிட் நம்பர்ஸ், ஏன்னா 3 டிஜிட் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ 4 டிஜிட் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால டோட்டலா 50 நம்பர்ஸ் இருக்கும். மொத்தமா 1000ல இருந்து 50 நம்பர் அப்படின்னா 1049. 1001ல இருந்து 50 நம்பர் தானே 1050. 1000ல இருந்து 50 நம்பர் அப்படின்னா 1049. அதுதான் ஆன்சர். ரைட்டா? யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? Any problem in this question? இல்ல. Fine. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு கொஸ்டின் தான் இல்லையா? தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் digit 5 will appear while writing the integers from 1 to 1000 இல்லையா? 1ல இருந்து 1000 வரைக்குமான இன்டீஜரை எழுதும் போது எத்தனை டைம் 5 வரும் அப்படின்னு கேக்குறான். எத்தனை டைம் 5 வரும்? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இந்த கொஸ்டின். எத்தனை டைம் 5 வரும் பார்த்தோம் இல்லையா? சேம் கொஸ்டின் சைட்ல. எஸ், 300 டைம்ஸ் வரும். சூப்பர். அதாவது 1ல இருந்து 1000 வரைக்கும் எழுதும் போது ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் பாக்குறோம். யூனிட் டிஜிட்ல ஒவ்வொரு செட்டுக்கும் இப்போ 1 to 100ன்னு பார்த்தோம்னா 5, 15, 25 அப் டு 95 வரைக்கும் ஒரு 10 5 வரும். ஸோ யூனிட் டிஜிட் 100 வரைக்கும் 10 அப்படின்னா 1000 ஒவ்வொரு 100 எடுத்தோம்னா 10 செட் இருக்கும் 1000க்கு. 1 to 100, 101 to 200, 201 to 300, 301 to 400, 901 to 1000 அப்படிங்கிற மாதிரி 10 செட் இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் அதாவது ஒன்ஸ் டிஜிட்ல ஒரு 100 5 இருக்கு, 100 5s இருக்கு. அடுத்து டென்ஸ் டிஜிட் அதுல பாக்குறோம். ஒவ்வொரு செட்லயும் பாருங்களேன், 50 to 59, 150 to 159, 250 to 259 அது எல்லாமே டென்ஸ் டிஜிட்ல இருக்கிறது இல்லையா? 50 to 59, அதே போல 150 to 159, 250 to 259 இது எல்லாமே டென்ஸ் டிஜிட்ல. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் 10 நம்பர், 10 செட்டு, மொத்தம் 100. 100 டிஜிட்ல பார்த்தோம்னா அது ரொம்ப ஈஸி. 500 to 599. ஸோ அதுல ஒரு 100 இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 300 நம்பர், 300. ஓகேவா? 300 5s are there. நம்ம லாஸ்ட் கிளாஸே இந்த கொஸ்டின் பார்த்தோம். யாருக்கும் இதுல எந்த சிக்கலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? யூனிட் டிஜிட்ல ஒரு 100, டென்ஸ் டிஜிட்ல ஒரு 100, 100 டிஜிட்ல ஒரு 100. ரைட்டா? ஓகே தானே? இது கொஸ்டின் கவனிக்கணும். மொத்தமா எத்தனை 5 அப்படின்னு கேட்டா இந்த ஆன்சர் நம்ம யூஸ் பண்ணலாம், 300ங்கிற ஆன்சரை. இல்ல சார் வேற மாதிரி கொஸ்டின் கேட்கறான் சார், அப்ப நான் என்ன சார் பண்றது? வேற மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்பான் சார்? இப்படி கேட்கலாம். How many numbers from 1 which digit 5 will appear? ரைட்டா? 1 to 1000 குள்ள அப்படியே வா எத்தனை டைம் 5 வருதுன்னு கேட்டா அதுக்கு வேற மாதிரி ஆன்சர். ரைட்டா? 1 to கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஜீவிதா. ஓகே, தேங்க்யூ. 1 to 1000 குள்ள எத்தனை டைம் 5 வரும் கேட்டா அந்த ஆன்சர். ஆனா இங்க எத்தனை நம்பர்ஸ்ல 5 வரும்னு கேக்குறான். ரைட்டா? அப்ப கொஞ்சம் வித்தியாசமா நம்ம அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாப்போம்.
இப்போ 1ல இருந்து 100க்குள்ள யூனிட் டிஜிட்ல எத்தனை 10 வரும் பாருங்க, எத்தனை 5 வரும் பாருங்களேன். யூனிட் டிஜிட்ல 10 5 வரும், ரைட்டா? டென்ஸ் டிஜிட்ல யூனிட் டிஜிட்ல 10 5, டென்ஸ் டிஜிட்ல 10 வரணும். அதுல 55 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். 55ல யூனிட் டிஜிட்லயே 5 வந்துருச்சு, அதனால அதை இங்க கணக்குல சேர்த்துட்டோம். சோ மீதி 9 நம்பர்ல தான் வரும். சோ மொத்தம் 19 நம்பர்ல 5 வருது, ரைட்டா? சோ 1ல இருந்து 100 வரைக்கும் 19னா 1ல இருந்து 1000க்கு மொத்தம் 10 செட். அந்த மாதிரி 19 இன்டு 10 190 ஆச்சு, ரைட்டா? இப்போ 100 டிஜிட் பார்க்கணும். 100 டிஜிட்னா 500 to 599 ஆக மொத்தம் 100 நம்பர். அதுல இந்த 19 நம்பர் ஆல்ரெடி கணக்குல சேர்த்துட்டோமா? இந்த 19 நம்பரை 10 செட்டுக்கு கணக்குல சேர்த்துட்டோமா? அப்ப இந்த 19 நம்பரை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 81. சோ ஒரு 190 பிளஸ் ஒரு 81, இப்ப 271, ரைட்டா? நான் திருப்பி சொல்றேன். 1ல இருந்து 100 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்றான். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் பார்க்கும்போது 10 இடத்துல 5 வந்துடும். 5 15 25 இப்படி 10 இடத்துல வந்துடும். டென்ஸ் டிஜிட் நம்ம பார்க்கும்போது டென்ஸ் டிஜிட்ல 10 இடத்துல வரும், ஆனா 55 மட்டும் ரிப்பீட் ஆகும். சோ அத 1 கழிச்சிட்டோம்னா 19. 10 பிளஸ் 9 19 ஒரு செட்டுக்கு. அப்ப மொத்தம் 10 செட்டுக்கு 1000 வரைக்கும் 19 இன்டு 10 190 190 10 செட்ஸ்க்கு, ரைட்டா? இப்போ 100 டிஜிட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல 500 to 599 வரைக்கும் ஒரு 100 நம்பர் இருக்கு, 100 நம்பர்ஸ் இருக்கு. அதுல இந்த 19 இந்த 19 நம்பர்ஸ் ரிப்பீட்டட். சோ அதை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 81 இருக்கும். சோ 1s and 10sல 190, 100sல ஒரு 81 ஆக மொத்தம் 271 நம்பர்ஸ் ஆன்சர். யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு? அதுல இது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் தான், அதெல்லாம் சிம்பிளா இருக்கேன்னு யோசிக்க வேணாம். நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். இந்த 2 கொஸ்டின்ல யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? ரிப்பீட் கொஸ்டின் அலோன். இத பண்றேன். பேச்சு பிரகாஷ் என்ன சொல்றான்னா 1ல இருந்து 1000க்குள்ள அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், 1ல இருந்து 1000க்குள்ள எத்தனை டைம் 5 வரும்னு கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், 1ல இருந்து 1000க்குள்ள எத்தனை நம்பர்ஸ்ல 5 வரும்னு கேட்டிருக்கான். இப்போ அந்த கொஸ்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 55 இருக்கு அப்படின்னா இந்த 5 ஒரு கணக்கு, இந்த ஒரு 5 ஒரு கணக்கா எடுத்துக்கலாம். எதுக்கு? 6th கொஸ்டினுக்கு. ஆனா 7th கொஸ்டினுக்கு 55 ஒரு நம்பர். அப்ப அதை ஒரு டைம் தான் கணக்குல எடுக்க முடியும் 55. அதே போலதான் 555க்கும் அது ஒரே ஒரு நம்பர் தான் 7th கொஸ்டின்ல. ஆனா 6th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 5 5 5 3 டைம் 5 வருது, ரைட்டா? அப்படி எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா நண்பா? மத்த எல்லா நண்பர்களுக்கும் புரிஞ்சுது இல்லையா அந்த 2 கொஸ்டினும்? இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மாடல், ரைட்டா? நிறைய எக்ஸாம்ல நிறைய இடங்கள்ல கேட்கப்பட்ட ஒரு மாடல் இது. யூபிஎஸ்சி பொறுத்தவரை, யூபிஎஸ்சின்னு இல்ல, பேங்கிங், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இப்படி நிறைய இடங்கள்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குங்கிற நம்பிக்கையோட நான் அடுத்த கொஸ்டின் போறேன். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். How many numbers are there between 900 and 1000? 900க்கும் 1000க்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்கும், ரைட்டா? ஐ மீன் எத்தனை 8 இருக்கும், அதுவும் யூனிட் பிளேஸ்ல இருக்கும்னு கேக்குறான். 99ல இருந்து 1000க்குள்ள எத்தனை நம்பர், ஐ மீன் 8 யூனிட் டிஜிட்ல இருக்கும் பாப்போம். இப்போ 99 to 1000 கொடுத்திருக்கான், யூனிட் டிஜிட்லன்னு இருக்கான். அப்பனா 108 தானே ஃபர்ஸ்ட் வரும். சோ 108ல இருந்து 198 வரைக்கும் 10 இருக்கும், ரைட்டா? இதே போல 9 செட் இருக்குமா? 208 to 298, 308 to 398, 408 to 498, இப்படி 508, 608, 508, 608, 708, 808, 908.
அவ மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 இது ஒரு 9. ரைட்டா? சோ 9 செட் இருக்கு. அப்ப ஒரு செட்டுக்கு 10 அப்படின்னா 9 செட்டுக்கு எவ்வளவுங்க? 9 செட் இருக்கு. ஒரு செட்டுக்கு 10னா 9 செட்டுக்கு எவ்வளவுங்க? 90. அதான் ஆன்சர். ரைட்டா? 90. என்ன கேக்குறான்? யூனிட் டிஜிட்ல 8 எங்கெல்லாம் வரும்னு கேக்குறான். இப்படிதான் வரும். ஆக்சுவலா 8ல இருந்து, அதாவது 1ல இருந்து 1000 வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா பழைய ஆன்சர் தான். நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு அழகா போட்டிருப்போம். இதுல ஒரே ஒரு செட்டை மட்டும் தட்டி விட்டான். இந்த 1ல இருந்து 100ங்கிற ஒரு செட்டை தட்டி விட்டுட்டான். அப்போ ஒவ்வொரு செட்டுக்கும் 10 வரும். இங்க ஒரு செட்டே குறைஞ்சிருச்சு. மொத்தம் 9 செட் தான். அப்ப 90 நம்பர்ஸ். அதான் ஆன்சர். ரைட்டா? யாருக்கும் எந்த மன வருத்தமும் இல்லைல்ல இந்த கொஸ்டின்ல? 90 நம்பர்ஸ். அதுதான் யூனிட் டிஜிட்ல இருக்கும். 108 to 198, 208 to 298, 308 to 398, 408, 508, 608, 708, 908. அவ்வளவுதான். சோ மொத்தம் 9 செட் இருக்கும். 9 செட்டுக்கும் 10 10னா மொத்தம் 90 நம்பர்ஸ். ரைட். இது பிரச்சனை இல்லையில? யாருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லையில? இல்ல. ரைட். ஓகே ஃபைன். How many numbers are there between 100 and 300 which either begin with or end with 2? ரைட்டா? அதாவது 100ல இருந்து 300 வரைக்கும் either begin or end with 2 அப்படின்னு கேட்கறான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 100ல இருந்து 200 வரைக்கும் பாத்துக்கங்க, இல்ல 100ல இருந்து 199 வரைக்கும் பாத்துக்கங்க. எத்தனை நம்பர் end with 2? இதுல எதுவுமே begin with 2 கிடையாது. இதுல எதுவுமே 2 வச்சு ஆரம்பிக்காது. அப்ப எத்தனை நம்பர் end with 2 இங்க? 102. அதாவது யூனிட் டிஜிட்ல 2 வரணும். 112, 122. இப்படி எத்தனை நம்பருங்க இருக்கும் end with 2ங்கிற மாதிரி? 10 நம்பர் இருக்கும் இல்லையா? 10 நம்பர் இருக்கும். 102, 112, 122, 132, 142, 152, 162, 172, 182, 192. சோ மொத்தம் 10 நம்பர் end with 2. ரைட். அடுத்து 200ல இருந்து 299 வரைக்கும் எத்தனை நம்பர் begin with 2ங்க? எத்தனை நம்பர் 2 ஆல ஸ்டார்ட் ஆகும்? எல்லா நம்பருமே 2 ஆல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 100 நம்பருமே 2 ஆல தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? சோ இங்க ஒரு 100, இங்க ஒரு 10, ஆக மொத்தம் 110 நம்பர் எய்தர் begin with or end with 2. ரைட்டா? இந்த 200ல இருந்து 299 வரைக்கும் எல்லா நம்பருமே begin with 2. அதனால அதை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எல்லா நம்பருமே எடுத்துட்டோம். சோ இங்க ஒரு 100 நம்பருமே வந்துருச்சு. இங்க end with 2ல ஒரு 10 நம்பர் வந்துருச்சு. 102 to 192. அதுல end with 2ல ஒரு 10 நம்பர் வந்துருச்சு. சோ ஆக மொத்தம் 100 plus 10, 110. ரைட்டா? 110. அதான் ஆன்சர். சில நண்பர்கள் 120ன்னு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா 202, 212, 222 அதையும் தனியா ஒரு கணக்குல எடுத்திருப்பீங்க. அது end with 2ன்னு சொல்லி. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம இந்த கணக்குலயே எடுத்துட்டோம். 200 to 299 கணக்குலயே. ரைட்டா? அதான் கொஸ்டின். 100ல இருந்து 300க்குள்ள எத்தனை நம்பர் எய்தர் begin with or end with 2ன்னு கேக்குறாங்க. டன். அடுத்து while writing from numbers, while writing all the numbers from 700 to 1000, 700ல இருந்து 1000 வரைக்கும் எழுதும்போது, இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க, இது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின். 700ல இருந்து 1000 வரைக்கும் நம்ம எழுதும் போது அதுல எத்தனை நம்பர் 100s பிளேஸ்ல இருக்க டிஜிட் 10s பிளேஸ்ல இருக்க டிஜிட்டை விட பெருசா இருக்கணுமா? ரைட்டா? அதே போல 10s பிளேஸ்ல இருக்க டிஜிட் யூனிட் பிளேஸ்ல இருக்க டிஜிட்டை விட பெருசா இருக்கணுமா? இப்ப உதாரணத்துக்கு 710 பாருங்களேன். 10s டிஜிட் 1s டிஜிட்டை விட பெருசு. 100s டிஜிட் 10s டிஜிட்டை விட பெருசு. 0 விட 1 பெருசு, 1 விட 7 பெருசு. இந்த ஆர்டர்ல இருக்கணும். டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும்ங்கறான். 7 இருக்கிறதுல இதான் பெருசா இருக்கணும்.
அடுத்து இது பெருசா இருக்கணும், ஐ மீன் டென்ஸ் டிஜிட் பெருசா இருக்கணும், அதுக்கு அடுத்து யூனிட் டிஜிட் குட்டியா தான் இருக்கணும் அப்படிங்கிறான். ஓகேவா? சோ அப்படி எத்தனை நம்பர் 700ல இருந்து 1000 இருக்கும் அப்படின்னு கேக்குறான். பாப்போமே. 700ல 701 இது செட் ஆகுமா? மேட்ச் ஆகுமா? 701 மேட்ச் ஆகுங்களா? ஆகாது. ஏன்னா 1 விட 0 குட்டி, ஒன்ஸ் டிஜிட்டை விட டென்ஸ் டிஜிட் பெருசா இருக்கணும். ஆனா இங்க இல்ல, 0 சின்ன நம்பர், அப்ப செட் ஆகாது. இப்ப ஃபர்ஸ்ட் எது செட் ஆகும்னா 710 தான் செட் ஆகும். ஏன்னா 701 செட் ஆகாது, 702 செட் ஆகாது, 703 செட் ஆகாது. எல்லாத்தையுமே யூனிட் டிஜிட் தான் பெருசா இருக்கு, இங்க மட்டும்தான் யூனிட் டிஜிட் குட்டியா இருக்கு. சரி ரைட், 711 செட் ஆகுமா? 711 செட் ஆகாது. ஏன்னா இந்த 1ம் 1ம் ஈக்குவல், அப்படி இருக்க கூடாது, இதை விட இது பெருசா இருக்கணும்னு இருக்கான். ஈக்குவலா இருக்கு, செட் ஆகாது. அடுத்து அப்ப என்ன செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 720 செட் ஆகும், 721 செட் ஆகும். செட் ஆகும் இல்லையா? 721 செட் ஆகும். ஏன்னா 1 விட 2 பெருசு, 2 விட 7 பெருசு. அடுத்து 730, 731, 732 செட் ஆகும். செட் ஆகுமா? 733 செட் ஆகாது, 3யும் 3யும் ஈக்குவல். அடுத்து 740, 741, 742, 743 செட் ஆகும். ரைட்டா? 744 செட் ஆகாது. இங்க பாருங்க, 3 விட 4 பெருசு, 4 விட 7 பெருசு. அடுத்து 750, 751, இதுக்கு ஈஸி சொல்றேன் நானு, சும்மா எழுதிட்டு இருக்கேன். 752, 753, 754 செட் ஆகும். அடுத்து 55 செட் ஆகாது. 760, 761, 762, 763, 764, 765, 766 செட் ஆகுமா? 766 வருமா? வராது. ஏன்னா 6 6 ஈக்குவல், பெருசா இருக்கணும். சோ இப்போ இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன கான்செப்ட் பாருங்க. 10 சீரீஸ்ல ஒரே ஒரு நம்பர், 20 சீரீஸ்ல 2 நம்பர், 30 சீரீஸ்ல 3 நம்பர், 40 சீரீஸ்ல 4 நம்பர், 50 சீரீஸ்ல 5 நம்பர், 60 சீரீஸ்ல 6 நம்பர். ரைட்டா? அப்ப என்ன சீரீஸ்ல இருக்கு? 1 + 2 + 3 + 4 + 5 + 6. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 இந்த இதுல இருக்கு. எவ்வளவு? 700 to 800 இந்த ரேஞ்ச். இப்போ 800 to 900 எந்த ரேஞ்சில இருக்கும்னா, அதே 1 தான் வந்துரும், அதே 2 வந்துரும், அதே 3, அதே 4, அதே 5, அதே 6 வந்துரும். உதாரணத்துக்கு 865 வரைக்கும் வந்துரும். 860 to 865 இது வரைக்கும் வந்துரும். ஆனா 8ல இன்னொன்னு என்ன பெருசா ஸ்பெஷலா வரும் அப்படின்னு கேட்டா, 870 கணக்குல சேர்த்தலாம் இல்லையா? 770 கணக்குல சேர்த்த முடியாது. ஆனா 870 கணக்குல சேர்த்தலாம் இல்லையா? 0 விட 7 பெருசு, 7 விட 8 பெருசு. அப்ப 870 to 876 வரைக்கும் ஒரு 7 நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்த்தலாம் இல்லையா? சேர்த்திட்டேன். அப்ப 900ல என்ன சார் வரும்? 900 to 1000 என்ன சார் வரும்? அதேதான், 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8. ஏன்னா இங்க 980யும் கணக்குல வரும், 980 கணக்குல வரும், 981 கணக்குல வரும். ஸோ 987 வரைக்கும் கணக்குல வரும், 8 நம்பர் கணக்குல வரும். ஸோ இதாங்க ஆன்சர். ஸோ 700 to 800ல ஃபர்ஸ்ட் 6 கூட்டினா என்ன ஒரு 1 + 2 3, 3 + 3 6, 10, 15, 21, 21. இங்க இந்த 21 இருக்கு, பிளஸ் ஒரு 7, ஸோ 28. இங்க இந்த 28 வரைக்கும் இருக்கு, பிளஸ் ஒரு 8, 36. ஸோ ஆக மொத்தம் 49, ஒரு 36, 85 நம்பர்ஸ். ரைட்டா? 85 நம்பர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்றேன். 700 பொறுத்த வரைக்கும் 710 அங்க 1 வரும், 720, 721 அங்க 2 வரும், 30 சீரீஸ்ல ஒரு 3 வரும், 40 சீரீஸ்ல 4 வரும், 50 சீரீஸ்ல 5, 60 சீரீஸ்ல 6, 762, 765 வரைக்கும் வரும். ரைட்டா? ஆனா 70 சீரீஸ்ல வராது.
ஏன்னா 770 இது ரெண்டு ஈக்குவல் ஆயிருது. சோ வராது. 70 சீரீஸ் வராது. அதே போல 800ல பார்க்கும்போது 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 வருது. ஏன்னா 870 வரும். ரைட்டா? ஆனா 880 வராது, ஈக்குவல் ஆயிருது. சோ வராது. இப்போ 900 சீரீஸ்ல பார்க்கும்போது 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + 8 வரைக்கும் வருது. ஏன்னா 980 பாசிபிள். ஆனா 990 வராது, ஈக்குவல் ஆயிரும். சோ ஆக மொத்தம் 85 நம்பர்ஸ் will be there. யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? இது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின். யூபிஎஸ்சி மட்டுமல்ல, நிறைய இடங்கள்ல கேட்கப்பட்ட யூபிபிஎஸ்சி, நிறைய ஸ்டேட் போர்ட்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின்ல யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நோ. சூப்பர். டன். ஓகே. சோ இந்த டிஜிட் சம்ஸை முடிக்கிறோம். ஐ மீன் டிஜிட்ஸினுடைய கான்செப்ட்ஸை முடிக்கிறோம். இந்த ரெண்டு கான்செப்ட்லயும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மட்டும் சொல்லுங்க. அதை நம்ம அப்படியே ஒரு ஓவர்வியூவா கூட பார்த்துட்டு போயிடலாம். கொஸ்டின், எஸ், அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின்ல என்ன சொல்றான்? 700ல இருந்து 1000 வரைக்குமான நம்பர்ஸ்ல எத்தனை நம்பர்ஸ் நம்மளுடைய அந்த யூனிட் டிஜிட் வந்து 10th டிஜிட்டை விட குட்டியா இருக்கணும், 10th டிஜிட் 100 டிஜிட்டை விட குட்டியா இருக்கணும். அதுதான் கேள்வி. ரைட். அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிபிடி மெத்தட் ஓகே தானே? மடிச்சோமா, இது டைம் சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றதுதான். இது கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து அந்த வீடியோ மெத்தடுக்கு போயிடலாம். இது கம்ஃபர்டபுளா இருக்குங்களா? பிபிடியினுடைய எழுத்து இது எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்குங்களா? தெரியுதுங்களா? எஸ். ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்குன்னா சந்தோஷம். ஃபைன். ரைட். அடுத்து ஒரு கொஸ்டின். If x is greater than or equal to 25, y is less than or equal to 40. இதான் கண்டிஷனா கொடுக்குறான். x 25க்கு ஈக்குவலா இருக்கணுமா அல்லது 25க்கு மேல இருக்கணுமா? y 40க்கு ஈக்குவலா இருக்கணுமா அல்லது 40க்கு மேல 40க்கு கீழே இருக்கணுமா? அப்பனா அதனுடைய என்ன பாசிபிலிட்டி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். x is greater than y இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு x 25 சொல்லலாம், y 40 சொல்லலாம். ரைட்டா? இப்ப எக்ஸ் பெருசு கிடையாது, எக்ஸ் கிரேட்டர் கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. தென் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. y minus x is greater than 15. y minus x greater than 15 இருக்க முடியுமா? பாப்போம். இப்போ y இருக்கிறதுலே பெரிய வேல்யூ 40 வச்சுப்போம், x இருக்கிறதுலே குட்டி வேல்யூ 25 வச்சுப்போம், 15 தான் வருது. கிரேட்டர் தென் 15 வரவே இல்லை. ரைட்டா? இப்ப இதுவும் ஆன்சரா இருக்க முடியாது. அடுத்து y minus x is less than or equal to 15. இதான் கரெக்ட். 15 இருக்கிறதுலே பெரிய வேல்யூ இருக்கிறதுலே குட்டி வேல்யூ எடுத்துக்கிட்டா 15 வருது. இதுல அடுத்து 39 மைனஸ் 26 அடுத்தடுத்த நம்பர் அப்படி பார்க்கும்போது 13 வருது. ரைட்டா? 37 மைனஸ் 28 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 9 வருது. ஸோ 15 அல்லது அதுக்கு கீழே தான் வருது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? சி தான் கரெக்ட் ஆன்சர். சி தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் வரவே வராது, இதெல்லாம் லைன்லேயே இல்ல. 65க்கு போகவே போகாது மைனஸ் பண்ணா. சோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறான், அடிக்கடி கேட்கறான். அதான் மேட்டர். 5 கொஸ்டின் கேட்கறான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ரைட்டா? இங்க y மைனஸ் எக்ஸ் தான். எக்ஸ் 25 26 27 இப்படி போயிட்டே இருக்கும். y 40 39 38 இப்படி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டா? அப்ப 25 40 மைனஸ் 25 5 தான். 39 மைனஸ் 26 13 தான். 38 மைனஸ் 27 9 தான். இல்லையா? 9 இல்ல 11 தான். 11.
ஸோ இப்படி குறைஞ்சிக்கிட்டு தான் வருது, 15 விட லெஸ் ஆகி தான் வருது. ஸோ அதனால 5 தான் ஆன்சர். ஐ மீன் 15 தான் ஆன்சர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. அடுத்த கொஸ்டின், இது ஒரு நல்ல கொஸ்டின். If numerator and denominator of a proper fraction are increased by same positive quantity which is greater than 0, the resulting fraction is in கேக்குறான். ரைட்டா? ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் 1/2 எடுத்துப்போமா, அது +1 +1 ஆகுது. ரைட்டா? இப்போ 2/3 ஆயிடுச்சு. முன்னாடி 1/2 இருந்தது, இப்போ 2/3 இருந்துச்சு. ரைட்டா? இத ரெண்டே ஈக்குவலா இருக்கிற மாதிரி பண்ணோம்னா, எல்சிஎம் எடுத்து பண்ணோம்னா இத 3/6 சொல்லலாம். ரைட்டா? இத 4/6 சொல்லலாம். 1/2 3/6 சொல்லலாம். அப்படியே 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4/6 சொல்லலாம். இப்ப 3/6 பெருசா 4/6 பெருசாங்க? ஆப்வியஸா 4/6 தான் பெருசு இல்லையா? ஆப்வியஸா 4/6 தான் பெருசு. அப்ப ஒரிஜினல் ஃபிராக்ஷனை விட ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தான் இருக்கும். ரைட்டா? ஒரிஜினல் ஃபிராக்ஷனை விட ஆல்வேஸ் கிரேட்டர் தென் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இருக்கும். வேற நம்பர் கூட எடுத்து பார்ப்போம். 2/3 4/3 சாரி 2/3 அதை வந்து 1ஆல பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 3/4 ஆகும். ரைட்டா? இது ரெண்டுக்கும் காமன் பார்த்தோம்னா 12. அப்பனா 8/12, இங்க 9/12 கிடைக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது. ரைட்டா? அப்ப 9/12 தான் ஆன்சர். அது பெருசு. அப்ப ஒரிஜினல் ஃபிராக்ஷனை விட பெருசா தான் இருக்கு. ஏன் 12 போடுறோம் சார்? எல்சிஎம் எடுக்கிறோம். 3க்கும் 4க்குமான எல்சிஎம் 12 தான். ரைட்டா? 3ய 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். ஸோ 8/12. 4 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கும். ஸோ 9/12. ரைட்டா? 3 ஆல மல்டிப்ளை பண்றோம், இது 3 ஆல மல்டிப்ளை பண்றோம், இது 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா? ஸோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் தான் ஆன்சர். இதுவும் ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் தான். யாருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லையில இதுல? நோ. ஓகே. அடுத்த கொஸ்டின், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அதர் தென் ஒய். ஒய் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ். 11th கொஸ்டின். 1 செகண்ட் சார். 11th கொஸ்டின் என்னது? ஆக்சுவலா 11th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 26 27 இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுங்கிறான். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 அப்படின்னு இருக்கான். அப்படின்னா 25 26 இப்படி போயிட்டே இருக்கும். ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 14 இருக்கான். அப்படின்னா 40 39 38 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டா? கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த கண்டிஷன் பாசிபிள்ங்கிறான்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்ங்கிறான். இந்த கண்டிஷன் பாசிபிள் ஆகுங்களா விஷ்ணுபிரியா? 25 குட்டி 40 விட. அப்ப இந்த கண்டிஷன் எக்ஸ் வந்து குட்டியாவும் இருக்கு ஒய்யை விட. சோ ஏ ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. பி ஆப்ஷன் என்ன சொல்றான்? ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 15ங்கிறான். சி 40 - 25 போட்டாலே 15 தான் கிடைக்கும். 15 விட பெருசாவா கிடைக்குது? கிடைக்கல. இதுவும் கிடையாது. சி ஆப்ஷன் பாருங்களேன், எய்தர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15ங்கிறான். 15 கிடைக்குதா? 40ல 25 போச்சுன்னா 15 கிடைக்குது. இதே 39ல 26 போச்சுன்னா 13 கிடைக்குது. ரைட்டா? அப்ப 15 அல்லது 15க்கு கீழே தானே கிடைக்குது. சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 அதுதானே ஆன்சரா இருக்கும். ரைட்டா விஷ்ணுபிரியா? அப்படிதானே? ஓகே ஃபைன். சோ 12th கொஸ்டின் பார்த்தாச்சு. 13th கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அதர் தென் 1. 1 தவிர வேற எந்த நேச்சுரல் நம்பரா வேணாலும் இருக்கட்டும்ங்கிறான். ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ்ங்கிறான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெப்ரசன்ட்ஸ் தி லார்ஜர் நம்பர்? இப்போ எக்ஸும் ஒய்யும் 1 தவிர பிற நம்பரா இருக்கணுங்கிறான். நான் 2 3ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இத பாப்போமே. 2 3s are 6. இங்க 2/3. ரைட்டா? அடுத்து 3/2. அடுத்து இங்க
3 plus 2 divided by 6 அப்பனா 5/6. இது நாலுலயுமே எதுங்க பெரிய நம்பர்? நீங்க அசம்ஷனா எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா நம்ம கண்டிஷன் என்னன்னா y வந்து பெரிய நம்பரா இருக்கணும். y is greater than x. சோ இப்ப இந்த நாலுல எதுங்க பெரிய நம்பர்? 6 2/3 3/2 5/6 6 தான் பெரிய நம்பர். இதுதான் ஃபிராக்ஷன் இல்லாம கம்ப்ளீட்டா வந்திருக்கு. 1க்கு மேல இருக்கக்கூடிய நம்பரே 6 தான். 6ம் 3/2 தான், இல்ல 6 தான் பெருசு. எஸ். சோ xy தான் ஆன்சர். xy xy னா x into y 2 3s are 6. இங்க x divided by y னா 2/3, y divided by x னா 3/2. இது x plus y 2 plus 3 divided by x into y 6. so 5/6. ரைட், அதுல 6 தான் பெரிய நம்பர். அதான் ஆன்சர். அதான் சொல்றான், ரெண்டு நம்பர் நேச்சுரல் நம்பர், அது 1 தவிர மீதி எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். இதுல y வந்து x விட பெரிய நம்பரா இருக்கணும். ரைட்டா? சோ 2,3 எடுத்துக்கிறேன். அதை வச்சு ஆன்சர் போட்டு பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. சோ ஆப்ஷன் ஏவே ஆன்சரா இருக்கு. அடுத்து, a number consists of 3 digits of which the middle one is 0 and the sum is 4. ரைட்டா? middle one is 0 and the sum is 4. if the first number formed if the number formed by interchanging the first and the last digit is greater than number itself by 198. ரைட்டா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கும் லாஸ்ட் டிஜிட்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறான். இப்படி வச்சுக்குமா, A0B, ரைட்டா? B0A இன்டர்சேஞ்ச் ஆகுது. ரைட்டா? இப்ப இந்த இன்டர்சேஞ்ச் ஆனா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, இன்டர்சேஞ்ச் ஆனா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 198 கிடைக்குது. ரைட்டா? இன்டர்சேஞ்ச் ஆனா 198 கிடைக்குது. இதே வேற என்ன சொல்றான், ஏன்னா மிடில் நம்பர் 0ன்ட்டான், அதையும் சொல்லிட்டான் இல்லையா? இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணா, அந்த சம் ஆட் பண்ணா 4 கிடைக்குதான். அந்த 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணா அப்பனா a plus 0 plus b. so a plus b is equal to 4ன்னு கிடைக்குது. ரைட்டா? a plus b is equal to 4 அப்படின்னு கிடைக்குது. சோ இப்போ a minus b வேல்யூ என்னன்னு கேக்குறான். என்னவா இருக்குங்க? a minus b வேல்யூ என்னவா இருக்கும்? சோ நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை. ஆன்சர் சொல்லுங்க, if anyone can find. தானே சொல்றான், மிடில் நம்பர் 0ன்னு தான் இல்லையா? இப்போ இந்த a b இதை நான் எடுத்துக்கிறது. ரைட்டா? a மிடில் நம்பர் 0 b, அடுத்து b மிடில் நம்பர் 0 a. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது, ரைட்டா, இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ், இந்த கிரேட்டர் நம்பருக்கும் ஸ்மாலர் நம்பருக்கும் இதுல ஆக்சுவலா எப்படி கொடுத்திருக்கான், formed by interchanging the first and last digit is greater than the number itself. ஓகே. ஆக்சுவலா BOA minus AOB தான் 198. ஏன்னா இதான் பெரிய நம்பர் இருக்கிறான், இதான் கிரேட்டர் நம்பர் இருக்கிறான். சோ BOA minus AOB தான் 198. ஒண்ணு மட்டும் நம்ம மாத்திக்க வேண்டியது. ரைட்டா? சோ இதை மாத்திட்டோம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்னங்க? anyone just try பண்ணுங்க. இது எவ்வளவு நேரத்துல போடுறோம், எல்லாருக்குமே ஆன்சர் கிடைச்சிடும் இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான்.
சரி பாப்போம். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்னா BOA, அதாவது ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங், இது என்ன சொல்லலாம்னா 100 of B plus A அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா B 100th digitல இருக்கு, A வந்து 1st digitல இருக்கு, 10th digitல 0 இருக்கு, அதை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. AOB இது என்ன சொல்லலாம்னா 100 of A plus B ன்னு சொல்லலாமா? ரைட்டா? ஏன்னா A 100th digitல இருக்கு, B 1st digitல இருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம். அப்பனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100B minus B 99B, இது A minus 100A minus 99A, இது ரெண்டும் மைனஸ் பண்ணா 198 கிடைக்குங்கிறான். ஸோ 99 காமன் எடுத்தோம்னா B minus A is equal to 198. இதை அடிச்சோம் அப்படின்னா 2 டேபிள்ல கிடைக்கும். ரைட்டா? ரொம்ப ஈஸியான சம் தான். பட் இதை நம்ம எப்படி பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதான் மேட்டர். நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதான் மேட்டர். ரைட்டா? ஸோ மறுபடியும் சொல்றேன், ஒரு நம்பர் அதை ஏஓபின்னு கூட வச்சுக்கிறோம், ஏஓபின்னு வச்சுக்கிறோம். அது இன்டர்சேஞ்ச் ஆகும்போது BOA ஆகுது. ரைட்டா? இப்போ இந்த BOA என்ன சொல்லலாம்னா 100 of B plus A அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா A 1st digitல இருக்கு, மைனஸ் இங்க 100 of A, 100 of A plus B, ஏன்னா B 1st digitல இருக்கு, இதை மைனஸ் பண்ணும்போது 99B minus 99A is equal to 198ன்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்ப 99 காமனா எடுத்துட்டோம்னா B minus A is equal to 198. அப்ப B minus A 2, ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் 2. ரைட்டா? யாருக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா நண்பர்களே? இதுல இந்த கொஸ்டின்ல இருக்க ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா? அதானே கொஸ்டின்லயும் சொல்றான். நான் கொஸ்டின் காமிக்கிறேன். இப்ப இந்த ஆன்சர்ல யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. ஓகே ஃபைன். Why subtracting? பேச்சி பிரகாஷ் அதானே எனக்கு கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல. கொஸ்டின் பாருங்களேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த கிரேட்டர் நம்பர் அண்ட் ஸ்மாலர் நம்பர். ரைட்டா? அந்த இன்டர்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஆஃப்டர் இன்டர்சேஞ்சிங் இட் இஸ் கிரேட்டர் தென் தி ஃபர்ஸ்ட் நம்பர் இட் செல்ஃப் பை 198. கிரேட்டர் தென் டிஃபரன்ஸ் தானே அர்த்தம். ரைட்டா? பேச்சி பிரகாஷ், எஸ், சூப்பர். ஓகே, இதுல யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல இந்த கொஸ்டின்ல? ரிப்பீட் பண்ணுமா இந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுமா? நானு வேணாம்ல, பண்றதுன்னா பண்ணிடுவோம். யாருமே இந்த பதிலுமே சொல்லாததுனால ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங். ஏஓபின்னு எடுத்துக்கிறோம், இதை இன்டர்சேஞ்ச் பண்ணா BOA. ரைட்டா? இந்த BOA-வை 100 of B plus Aன்னு சொல்லலாம். இந்த ஏஓபியை 100 of A plus Bன்னு சொல்லலாம். அவன் என்ன சொல்றான், இதை விட இது 198 பெருசுங்கிறான். அப்ப இது எப்படி அடிச்சா என்ன கிடைக்கும்னா 99B minus 99B minus 99A. இப்ப ஏவை காமனா எடுக்கிறோம், 99 காமனா எடுக்கிறோம்னா B minus A equal to 198. இது அடிச்சா 2 கிடைக்கும். B minus A is equal to 2. ரைட்டா? இது பிரபலமா கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின், if second and fourth Saturdays and all the Sundays are taken as only holidays of an office, ஒரு ஆபீஸ்ல செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டேவை லீவா கன்சிடர் பண்ணிக்கிறானா. ரைட்டா? அதே போல மத்த சண்டேஸ் எல்லாத்தையுமே லீவுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறானா. அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஒர்க்கிங் டேஸ் ஆஃப் எனி மந்த் ஆஃப் an year. ரைட்? இருக்கிறதுலயே மினிமமா டேஸ் இருக்கக்கூடிய மந்த் எதுங்க? இருக்கிறதுலயே மினிமமா டேஸ் இருக்கக்கூடிய மந்த் எதுங்க? பிப்ரவரி. எஸ், அதுலதான் இருக்கிறதுலயே டேஸ் ரொம்ப கம்மி. எவ்வளவு டேஸ் தான் இருக்குங்க பிப்ரவரியில? பிப்ரவரியில எவ்வளவு நாட்கள் தான் இருக்கும்? 28 நாட்கள் தான் இருக்கும். பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் 28 நாட்கள் தான் இருக்கும். பிப்ரவரியில 28 நாள். அப்ப அதுல ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை வரும்? இப்போ மண்டேன்னு எடுத்துக்கிட்டா அது எத்தனை டைம் வரும்? டியூஸ்டேன்னு எடுத்துக்கிட்டா அது எத்தனை டைம் வரும்? பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் ஈவனா 4 டைம் தான் வரும்.
ஏன்னா மொத்தமாவே 28 நாளா, ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்ப ஒவ்வொன்றும் 4 நாள் டைம் வந்தாதான் 28 கிடைக்கும். ஸோ மண்டேனா அது ஒரு 4 நாள் வரும், டியூஸ்டேனா அது ஒரு 4 நாள் வரும், வெனஸ்டேனா அது ஒரு 4 நாள் வரும். ரைட். அப்ப 4 சண்டேஸ் லீவுன்ட்டான், பிளஸ் 2 சாட்டர்டே, செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே லீவுன்ட்டான். ஸோ 28ல 4 போச்சு, 2 போச்சு, மீதி 22 தான் ஒர்க்கிங் டே. அதான் கேட்கறான். ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஒர்க்கிங் டேஸ், அது எந்த மாசமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறான். ரைட்டா. அப்ப இருக்கிறதுலே மினிமம் மந்த்னா 28 பிப்ரவரி தான். அதுல 4 சண்டே போச்சு, 2 சாட்டர்டே போச்சு, மொத்தம் 6 நாள் போச்சு. இப்ப 22 நாள் தான் ஒர்க்கிங் டே. ரைட்டா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டினா பாக்குறோம். பட் என்ன அப்படின்னா இதெல்லாம் யூபிஎஸ்சில கேட்ட கொஸ்டின்ஸ். அதான் மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். எஸ். அடுத்த கொஸ்டின், if r and s are different integers both divisible by 5, r-உம் s-உம் different integers. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கண்டென்ட் பார்த்துட்டு வந்துருவோம். எஸ். 5 4s are எவ்வளவு? 5 4s are எவ்வளவு? 20. எஸ். 5 5s are எவ்வளவு? 25. இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? எஸ், 45 கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே திருப்பி என்ன டேபிள்ல வருதுங்க? இந்த 45 5 இது ரெண்டுமே என்ன டேபிள்ல திருப்பி வருதுங்க? 5 டேபிள்ல வருதா? ஏன்னா அப்ப இங்க இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு சேம் டேபிள்ல வரக்கூடிய நம்பரை ஆட் பண்ணாலும் அதே டேபிள்ல வரும், மைனஸ் பண்ணாலும் அதே டேபிள்ல வரும். ரைட்டா. ரெண்டு சேம் டேபிள்ல வரக்கூடிய நம்பரை ஆட் பண்ணாலும் திருப்பி அதே டேபிள்ல வரும், மைனஸ் பண்ணாலும் திருப்பி அதே டேபிள்ல வரும். இதை ஏன் சார் இப்ப சொல்றீங்க சம்மந்தமே இல்லாம அப்படின்னு கேட்டா, இது ஒரு டிவிசிபிள் மெத்தடுக்காக தான் சொல்றேன். இப்போ உங்களை ஒரு 144 12 டேபிள்ல வருமான்னு கேட்டா ஈஸியா போடலாம் இல்லையா? 144 12 டேபிள்ல வருங்களா? எஸ், வரும். எல்லாருக்குமே தெரியும் 12 ஸ்கொயர் தான் 144. சூப்பர். இப்போ இதை வச்சு பெரிய நம்பரை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பேஸ் பார்க்கலாம். இந்த 12 டேபிள்ல 120 எத்தனை டைம் வருங்க? 1 டைம் 12. அப்ப 120 எத்தனை டைம் வருங்க? 10 டைம்ஸ் வரும் இல்லையா? ஒரே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு போச்சு ரெண்டு பக்கட்டும். ரைட். 12 டேபிள்ல 2 டைம்ஸ் போட்டா எதுவும் கிடைக்கும்? 12 2 சார் 24. ரைட்டா. இதுவும் 12 டேபிள்ல வரும், இதுவும் 12 டேபிள்ல வரும். அப்ப இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 12 டைம்ஸ் கிடைச்சா 144 கிடைக்கும். ரைட்டா. 12 டைம்ல 144. இது உங்களுக்கே தெரியும், அதனால இது பார்க்கும்போது டல்லா தெரியும். இப்போ இன்னொரு நம்பர் நான் கொடுக்குறேன். 893 19 டிவைட் பண்ண சொல்றேன். 893 19 டிவைட் பண்ண சொல்றேன். ரைட்டா. இப்போ 19 டேபிள்ல 89க்கு பக்கத்துல இருக்க ஒரு நம்பரை படிங்க. 19 டேபிள் 19 5 சார் எவ்வளவு? 19 5 சார் 95. 19 5 சார் 95. ரைட்டா. இப்போ 1950 சார் எவ்வளவு? இங்க ஒரு 0 ஆட் ஆயிருக்கு, ஆப்போசிட்லயும் ஒரு 0 ஆட் ஆகும்ல? எஸ், 950. ரைட்டா. இப்போ இந்த 950ல 893 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 950ல 893 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 57 கிடைக்கும். அடிச்சோம்னா 57 கிடைக்கும். ரைட்டா. அப்ப 19 டேபிள்ல 57 எவ்வளவு டைம் வருங்க? 19 டேபிள்ல 57 எவ்வளவு டைம் வரும்? 3 டைம்ஸ் வரும். எஸ். அப்ப இந்த 50 டைம்ஸ்ல இந்த 3 டைம்ஸ் போகும்போது பேலன்ஸ் 47 டைம்ஸ்ல 893 கிடைக்கும். ஆக்சுவலா இந்த ஸ்பீட்ல நீங்க எந்த டிவிஷனும் போட முடியாது, ஆப்வியஸ்லி போட முடியாது. இந்த அடிஷன் இது வந்து ப்ராப்பர் அடிஷன், அவ்வளவுதான் நம்ம இங்க பண்றோம். அடிஷன் சப்ராக்ஷன் இதை ரெண்டை வச்சே நம்ம டிவிஷனை போடுறோம்.
ரைட்டா? ரொம்ப சிம்பிள். 893ல 19 டிவைட் ஆகுதான்னு கேட்கலாம். எனக்கு 19 டேபிள்ல 19 5s are 95 தெரியும். ஏன்னா அதான் 89 பக்கத்துல இருக்கு. அப்ப 1950s are 950. ரைட்டா? இப்போ இதுல 57 குறைஞ்சு போச்சு அப்படின்னா பேலன்ஸ் எனக்கு 893 கிடைக்குது. அப்ப இது ஒரு 3 டைம்ஸ் 319 57 குறைஞ்சு போச்சுன்னா 47. இது புரிஞ்சுதா? இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும், கனிமொழி, சௌந்தர்யா, பேச்சி பிரகாஷ், அப்புறம் சரண்யா, ஷர்மிளா, விஷ்ணுபிரியா, புவனா, எல்லாருக்குமே புரிஞ்சுது அது? எஸ், ஃபைன். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் எங்கெல்லாம் போடுறோமோ அது எல்லா இடத்துலயும் இது யூஸ் ஆகும். எந்தெந்த இடத்துல எல்லாம் மேக்ஸ் நம்ம தேவைப்படுமோ அந்த எல்லா இடங்கள்லயுமே இது யூஸ் ஆகும். ரைட்டா? டிவிஷன், சப்ராக்ஷன், HCF LCM கண்டுபிடிக்கிற இடமா இருக்கட்டும், பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற இடமா இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், இது எல்லா இடத்துலயும். உதாரணத்துக்கு இன்னொரு நம்பர் கூட நம்ம போடுவோம். எஸ், வேணாம். 783 27 டேபிள்ல டிவைட் ஆகுதான்னு பாக்குறேன். ரைட்டா? 27 3s are எவ்வளவு? 27 3s are 81 இல்லையா? 27 3s are 81. அப்ப 27 30 ஆல மல்டிப்ளை பண்ணா 810. இந்த 810ல 783 லெஸ் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் 27 கிடைக்கும். இதெல்லாம் நீங்க மைண்ட் கால்குலேஷன்ல போட வேண்டியது. ரைட்? அப்ப 27 நீங்க லெஸ் பண்ணணும். ரைட்டா? 27 நீங்க லெஸ் பண்ணணும். இப்போ 27 டேபிள்ல 27 எத்தனை டைம் வரும்? டேபிள்ல 27 எத்தனை டைம்? ஒரே ஒரு டைம் தான் வரும். அந்த ஒரு டைம் லெஸ் பண்ணிட்டா போதும். 29வது டைம்ல 783 கிடைச்சிடும். ரைட்டா? மீதி 29வது டைம்ல 783 கிடைச்சிடும். ஒரு நிமிஷம் நண்பர்களே. இது ஆட்லயும் பண்ணலாம். இப்ப சப்ராக்ஷன்ல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஆட்லயும் பண்ணலாம். ஆட்ல எப்படி பண்ணலாம்னா, இப்போ 864ன்னு கொடுக்குறான். அதே 27ல டிவைட் ஆகுமான்னு பாக்குறான். ரைட்டா? 27 3s are 81. அப்பனா 30 போட்டா 810 கிடைச்சிரும். இந்த 810ஓட 54 ஆட் ஆச்சுன்னா 864. 810ஓட 54 ஆட் ஆச்சுன்னா 864. அப்பனா 30ல இருந்து 54னா 27 டேபிள்ல எத்தனை டைம் வரும்? 54 27 டேபிள்ல எத்தனை டைம் வருங்க? 2 டைம் வரும். சோ ஆட் பண்ணா 32 டைம்ல 864 வரும். நான் மறுபடியும் சொல்றேன், இதை நீங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு கரெக்டான ஆப்டான பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் மெத்தட் நீங்க டிவிஷன் போறது யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா இங்க டிவிஷனே நம்ம போடல, அடிஷன் தான் போட்டுட்டு இருக்கோம். ரைட்டா? ஃபைன். அப்புறம் இந்த பிபிடி, இந்த பர்டிகுலர் பிபிடி நல்லா இருக்குல்ல? ஏன் கேக்குறேன்னா, இது நானா போட்ட பிபிடி. ஐ திங்க் இட் வென்ட் வெல். இது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், நான் போட்டு நல்லா வந்த முதல் பிபிடி இதுதாங்க. எனக்கு நான் டெக்னிக்கலி சேலஞ்சு, நானு ரொம்ப சேலஞ்சு. இங்க இருக்க நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும். இன் a race a competitor has to collect 6 apples. ரைட்டா? இந்த ரேஸ்ல ஒரு காம்படிட்டர் 6 ஆப்பிள கலெக்ட் பண்ணணும். அது ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வச்சுக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அது ஒரு ட்ராக்ல இருக்கு. அவர் என்னன்னா 16th கொஸ்டின் விட்டோமா? ஆமா,
சாரிங்க, நான் ஒரு ஆர்வத்துல விட்டுட்டேன். என் பிபிடி நல்லா இருக்குங்கிற ஆர்வத்துல விட்டுட்டேன். Fine. If R and S are different integers, both divisible by 5. Yes. R, S இது ரெண்டுமே 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுதான். அப்ப எது நெசசரிலி நாட் ட்ரூவா இருக்கலாம்? ஐ மீன் எது நெசசரிலி கண்டிப்பா ட்ரூவா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இப்போ R minus S is divisible 5. ரெண்டு 5 டேபிள்ல வரக்கூடிய நம்பரை மைனஸ் பண்ணா திருப்பி 5 டேபிள்ல வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ரெண்டு 5 டேபிள்ல வரக்கூடிய நம்பரை மைனஸ் பண்ணா மறுபடியும் 5 டேபிள்ல வரும் நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ், 5 இன்டூ 4 போட்டோம் 20, 5 இன்டூ 5 போட்டோம் 25. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் 5 டேபிள்ல வருது. எஸ், அப்ப இது கரெக்ட் தான், இது ட்ரூ. இத பாருங்களேன், R இன்டூ எஸ் இஸ் டிவிசிபிள் பை 5. ரெண்டு 5 டேபிள்ல வரக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 5 5 25. இதுவும் 5 டேபிள்ல வரும், இதுவும் 5 டேபிள்ல வரும். இதை மல்டிப்ளை பண்ணா 25 டேபிள்ல வரும். 5 10s are 50. இதுவும் 5 டேபிள்ல வரும், இதுவும் 5 டேபிள்ல வரும். இதை மல்டிப்ளை பண்ணா 50, அதுவும் 25 டேபிள்ல வரும். சோ ரெண்டு 5 டேபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா 25 டேபிள்ல வந்துதான் ஆகணும். அதுக்கு வேற வழி கிடையாது. சோ இதுவும் ஓகே. அடுத்து R2 இன்டூ S2, அதாவது 5 டேபிள்ல வரக்கூடிய நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் அதுவும் திருப்பி 5 டேபிள்ல தானே வரப்போகுது. 5 டேபிள்ல வரக்கூடிய ரெண்டு நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டா அதுவும் திருப்பி 5 டேபிள்ல தானே வரப்போகுது. சோ ஆப்ஷன் டியும் அவைலபிள் தான். ஆனா ஆப்ஷன் பி மட்டும் நாட் அவைலபிள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆப்ஷன் பி மட்டும் வராது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் ஆர் பிளஸ் எஸ், ஆற 5ன்னு வச்சுக்கிறேன், எஸ் 10ன்னு வச்சுக்கிறேன், ரெண்டுமே டிவிசிபிள் பை 5 தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 15 கிடைக்கும். 15 10 டேபிள்ல டிவைட் ஆகுமா? 15 10ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. சோ நாட் நெசசரிலி ட்ரூ. ரைட்டா? மத்த மூணுமே ட்ரூ ஆயிருது, மத்த மூணு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருது. ஆனா இது மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ரைட்டா? இதே 5 5ன்னு வச்சேன்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா நான் வைக்கலையே, எல்லா நம்பருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனதை அது எடுக்க முடியும். சோ 5 10ன்னு வச்சு பாக்குறேன், அப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. 15 கிடைக்குது ஆட் பண்ணா, அது 10 டேபிள்ல வரல. ஆனா இங்க என்ன சொல்றோம், 10 டேபிள்ல வரணுங்கிறான். சோ இந்த பி ஆப்ஷன் தான் நாட் நெசசரிலி ட்ரூ. ரைட்டா? இது ஓகே தானே? இந்த கொஸ்டின் ஓகே தானே நண்பர்களே? எஸ், சூப்பர். அடுத்த கொஸ்டின், in a race a competitor has to collect 6 apples. ஒரு ரேஸ்ல ஒரு காம்படிட்டர் 6 ஆப்பிளை கலெக்ட் பண்ணமா, which are kept in a straight line. ரைட்டா? அந்த 6 ஆப்பிளும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் ட்ராக்ல வச்சிருக்காங்க. ரைட்டா? a bucket is placed at the beginning of the track. ஒரு பிகினிங்ல பக்கெட் வச்சிருக்கான், அந்த பக்கெட்ல தான் அந்த பையன் வந்து போடணும். பக்கெட் இங்கதான் இருக்குது. ரைட்டா? 6 ஆப்பிள் இவங்க வந்து போடணும். ஃபைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கண்டிஷன் என்னன்னா, இவன் ஒரு ஆப்பிள் இப்ப இங்க இருந்து எடுக்கிறான் அப்படின்னா, இங்க இருந்து வந்துட்டு திருப்பி இங்க போட்டுட்டு மறுபடியும் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஆப்பிள் எடுக்க போகணும். அதான் கண்டிஷன். ரைட்டா? பக்கெட்ல போட்டு அகைன் அவன் போயிட்டு மறுபடி வந்து எடுத்துட்டு வந்து அந்த ஆப்பிளை இன்னொரு பக்கெட்ல போடணும். ரைட்? இப்ப என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் ஆப்பிள் மட்டும் 5 மீட்டர் கேப்ல இருக்குதான், அடுத்த ஆப்பிள்லாம் ஒவ்வொன்றும் 3 3 மீட்டர் கேப்ல இருக்கான். 3 3 3 3 1 2 3 4 5, அடுத்த ஒரு 3. சோ மொத்தம் 6 ஆப்பிளும் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் மட்டும் 5 மீட்டர் கேப்ல இருக்கு, அடுத்த ஆப்பிள்லாம் 3 மீட்டர்ஸ் அப்பார்ட் கேப்ல இருக்கு. அப்ப டோட்டலா எவ்வளவு மீட்டர் டிராவல் பண்ணிருப்பான்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க, 5 + 5 10 ஆச்சு. அடுத்து இந்த 5 + 3 8 + 8 16 ஆச்சு. அடுத்து 8 + 3 11 + 11 22 ஆச்சு, 22 ஆச்சு. ரைட்டா? அடுத்து 5 + 3 8 + 3 11 + 3 14 + 14 28 ஆச்சு. அடுத்து 5 + 3 8 + 3 11 + 3 14 + 3 17 + 17 34 ஆச்சு. அடுத்து 20 + 20 40 ஆச்சு. ரைட்டா? அவர் போயிட்டு வரதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் இப்ப டோட்டலா ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்குதுங்க? 10 + 40 50, 22 + 28 50, 16 + 34 50, ஆக மொத்தம் 350. சோ 150 மீட்டர் அவரு டிராவல் பண்ணிருப்பாரு. ரைட்டா? இத மொத்தமா போடணும் அப்படின்னா, அதாவது இதான் அந்த பாத்து, இங்கதான் பக்கெட் இருக்கு. ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் மட்டும் 5 மீட்டரு, அடுத்து ஒவ்வொரு ஆப்பிளும் 3 மீட்டர் கேப்ல இருக்கு.
1 2 3 4 5 6 ஆப்பிள். எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்பிள் 5 மீட்டர் வந்துட்டு திருப்பி 5 மீட்டர் போயிட்டு 10 மீட்டர்ல ஆப்பிள் எடுத்துட்டு வந்திருப்பாப்ல, ஆப்பிள் வந்து போட்டிருப்பாப்ல. அடுத்த ஆப்பிளுக்கு 5 + 3 8, அகைன் 5 + 3 8. ஸோ ஆக மொத்தம் 16 மீட்டர் ஆயிருக்கும். அடுத்த ஆப்பிளுக்கு 8 + 3 11, 11 + 11 22 ஆயிருக்கும் திருப்பி வரதுக்கு. அடுத்து 11 + 3 14, 14 + 14 28 ஆயிருக்கும் திரும்பி வரதுக்கு. அடுத்து 14 + 3 17, 17 + 17 34 ஆயிருக்கும் திருப்பி வரதுக்கு. அடுத்து 17ல இருந்து 3 20 + 20 40 ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்றீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு கடந்திருக்க டிஸ்டன்ஸ் 150 மீட்டர். ரைட்டா? இதான் கொஸ்டின்லயும் சொல்லியிருக்கான். கொஸ்டின்ல ஒரே கண்டிஷன் தான், ஒவ்வொரு டைமும் ஆப்பிள் எடுத்துட்டு திருப்பி வந்து பக்கெட்ல போட்டு மறுபடியும் அடுத்த ஆப்பிள் எடுக்க போகணும், மறுபடியும் வந்து பக்கெட்டை போட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஆப்பிள் எடுக்க போகணும். அதுதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ரைட்டா? ஸோ அந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா போதும், மொத்தமா 150 மீட்டர் அந்த பையன் டிராவல் பண்ணிருப்பாப்ல. ரைட்டு தானே? எஸ், இது ஓகே தானே? இந்த கொஸ்டின் இதுவும் கேட்கப்பட்ட கொஸ்டின். இது 2 டைம் கேட்டிருக்கான் இதே ஃபாண்ட்ல, ஐ மீன் இதே மெத்தட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அண்ட் இந்த கொஸ்டின் பர்டிகுலரா ரீசெண்டா கேட்கப்பட்ட கொஸ்டின், ரொம்ப ரீசெண்டா கடந்த 4 வருஷத்துக்குள்ள கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினா தான் இருக்கும். எஸ். A class starts at 11 AM and lasts till 2:27 PM. ரைட்டா? ஒரு கிளாஸ் 11 மணிக்கு ஆரம்பிச்சு 2:27க்கு முடியுது. இதுக்கு இடையில 4 பீரியடு, ஒவ்வொரு பீரியடும் ஈக்குவல் டியூரேஷன்ல, ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் ரெஸ்டா. அப்ப மொத்தமா எத்தனை டைம் ரெஸ்ட் விட்டு இருப்பாங்க? மொத்தம் ஒவ்வொரு பீரியடுக்கும் 5 நிமிஷம் ரெஸ்டா. அப்ப மொத்தமா 4 பீரியடுக்கு எவ்வளவு டைம் ரெஸ்ட் விட்டு இருப்பாங்க? சும்மா கேஷுவலா கேக்குறேன், எவ்வளவு டைம் ரெஸ்ட் விட்டு இருப்பாங்க? ஆக்சுவலா 3 டைம் தான் ரெஸ்ட் விட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் விட்டா என்ன விடாட்டி என்ன, அவன் கிளம்பி வீட்டுக்கு ஓடிடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு பிரேக், செகண்ட் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு பிரேக், தேர்ட் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு பிரேக். ஆக மொத்தம் 3 × 5, ஸோ 5 நிமிஷம் பிரேக். ரைட்டா? 15 மினிட்ஸ் பிரேக். இப்போ டோட்டலா 11 AM ல இருந்து 2:27 PM வரைக்கும், 11 AM ல இருந்து 2:27 வரைக்கும் எவ்வளவு டைம் இருக்கும், எவ்வளவு மினிட்ஸ் ஆயிருக்கும் பாருங்களேன். 11 AM ல இருந்து 12க்கு ஒரு 60 மினிட்ஸ், 12ல இருந்து 1க்கு ஒரு 60 மினிட்ஸ், 1ல இருந்து 2க்கு ஒரு 60 மினிட்ஸ், ஆக மொத்தம் 180 + 27 207 மினிட்ஸ் இருக்கு. அதுல 5 நிமிஷம் பிரேக்ல போயிருச்சு, பேலன்ஸ் 192 தான் இருக்கு. 192 4 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 48 மினிட்ஸ் per கிளாஸ். ரைட்டா? மொத்தமா 207 மினிட்ஸ்ல 3 டைம் பிரேக் விட்டுருப்பான். ஸோ 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த 207ல 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 192 மினிட்ஸ் இருக்கும். அதை 4 ஆல டிவைட் பண்ணும்போது we get 48 மினிட்ஸ் பிரேக். ரைட்டா? ஓகே தானே? எஸ், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. ஃபேக்ட் மடி அது இது யூபிஎஸ்சி கொஸ்டின், அவ்வளவுதான் என்னுடைய ஃபேக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, in the aid of charity every student in a class contributes as many as the number of students in that class. ரைட்டா? ஆக்சுவலா இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இதே கொஸ்டின்ஸை நான் பிடிஎஃபா போட்டு விடுறேன் நம்மளுடைய குரூப்ல, இந்த பிபிடி அப்படியே ஷேர் பண்றேன். நீங்க அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட்டா? அதை பார்த்து இந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி பண்ணணும்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நாட்களும் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஒவ்வொரு டைமுக்குமே எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நீங்க நாட்கள் கம்மியா தான் இருக்கும். ஸோ சைட் பை சைடான ப்ராக்டிஸ் இருக்கணும். ஒன்ஸ் இந்த 25 கொஸ்டினை மட்டுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ரைட்டா? எப்படி நம்ம ப்ராக்டிஸை வலுப்படுத்தலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஒரு 10 டேஸ் போனோன்னே. Right. In the aid of charity, every student in a class contributes as many rupees as the number of students in that class. அதாவது ஒரு சேரிட்டி பர்பஸ்க்காக, ஒரு சேவை மனப்பான்மைக்காக ஒரு கிளாஸ்ல அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க. அதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ, இப்ப எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா எக்ஸ் அமௌண்ட்டே கொடுக்குறாங்களாம். ரைட்டா? அதுல ஒருத்தன் மட்டும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறானாமா. எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு, இப்ப இதுல ஒருத்தன் மட்டும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான், வித் அடிஷனல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ₹2/1.
ஒருத்தன் நான் தௌலத்துன்னு காமிக்கிறதுக்காக 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். இப்ப மொத்தமா 443 ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. 443 rupees கலெக்ட் ஆயிருக்கு. See, ஆல்ரெடி ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 443. இந்த 2 வெளியே கொண்டு போயிட்டோம்னா 441. ரைட்டா? அப்ப எக்ஸ் வேல்யூ என்னங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனைங்க? 441 ஸ்கொயர் ரூட் என்ன? 21. எஸ், 21 ஸ்கொயர் தான் 441. எஸ், அதாவது என்ன சொல்றான், எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவ்வளவு நம்பர் ஆஃப் அமௌண்ட் தான் கொடுக்குறான். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்குறான், அதுல ஒருத்தன் மட்டும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்ப 443 ரூபாய் இருக்கு. இப்போ அந்த 2 ரூபாயை கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 441 ரூபாய் 441 rupees தான் இருக்கும். அது எப்படி கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டா? எக்ஸ் ஸ்கொயர் 441னா எக்ஸ் வேல்யூ 21 தான். ரைட்டா? எஸ், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அடுத்த கொஸ்டின் போலாம் இல்லைங்களா? இது ஒரு நல்ல கொஸ்டின். 4 ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் போன்ல தெளிவா தெரியுது இல்லைங்களா? நானும் போன்ல பார்த்தா படிச்சிட்டு இருக்கேன். ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல போடும்போது நீங்க ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப ஜூம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்பயே ஜூம் பண்ணலாம், நீங்களே ஜூம் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா. பார்த்தா தான் எனக்கும் தெரியுது. இப்போ 4 friends ABCD நீட்ஸ் டு கிராஸ் அ பிரிட்ஜ். இதெல்லாம் ஆக்சுவலா சின்ன வயசுல நம்ம விளையாண்ட கேம். அந்த கேம் ஒரு டைம் கொஸ்டினா கேட்டுவிட்டான் யூபிஎஸ்சில. என்னன்னா, எஸ், 4 ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். இப்போ அதுல ஒவ்வொரு டைமும் 2% தான் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியும். ரைட்டா? இதுல என்னன்னா, அது ஒரு நைட் டைம் ஒரு லேம்போட தான் கொண்டு வந்து அவங்க பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் எப்படி போறாங்களோ த ஸ்லோவர் பர்சன், அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும். அதுல ஸ்லோவர் பர்சனுடைய ஸ்பீட்ல தான் 2 பேர் போகும்போது போக முடியும். அப்ப 2 பேரும் லேம்பை எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தன் வந்து விட்டுட்டு வருவான். ரைட்டா? விட்டுட்டு வந்து அடுத்த ஒருத்தனையும் கூட்டிட்டு போவான். திருப்பி இன்னொருத்தன் வந்து அடுத்த ஒருத்தனை கூட்டிட்டு போவான். கடைசியா 4 பேர் அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த வேகமா போறான் இல்லையா, அவன் என்ன பண்ணணும், அந்த லேம்பை கொண்டு வந்து இந்த பிளேஸ்ல வைக்கணும். திருப்பி வச்சுட்டு அவன் தனியா நடந்து வரணும், பாவம். ரைட்டா? அப்ப இது மொத்தமா இது எல்லாத்துக்கும் எவ்வளவு டைம் எடுக்கும்னு கேக்குறான். ஏ 1 minute போயிருவான், பி 2 minutes போயிருவான், சி 7 minutes போயிருவான், டி 10 minutes போயிருவான். ரைட்? இப்ப இதுல இருக்கிறதுல யாருங்க ஸ்பீடா போறவன்? ரொம்ப வேகமா போகக்கூடிய ஆள் யாரு? இந்த 4 பேத்துல ஏதான் ரொம்ப வேகமா போவான். அப்ப அவனைதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏதான் வேகமா போறவன், அப்ப அவனைதான் நம்மளுடைய வேலைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப ஏதான் எல்லாத்தையும் கூட்டு போறான். சரி, ரைட். இப்போ ஏ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க போகும்போது பிய கூட்டிட்டு போறான். பிய கூட்டு போக அவனுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகுங்க? ஸ்லோவர் பர்சன் ஸ்பீட்ல தான் போக முடியும். அப்ப பிய இங்க இருந்து கூட்டு போக அவனுக்கு 2 நிமிஷம் ஆகும். அது போக அவன் திருப்பி வர 1 நிமிஷம். அவன் திருப்பி லேம்ப் எடுத்துட்டு வரணும், 1 நிமிஷம். அடுத்து அங்க இருந்து சிய கூட்டிட்டு போறான். சிய கூட்டு போக 7 நிமிஷம். ஸ்லோவர் பர்சன் ஸ்பீடு தான் 7 நிமிஷம். பிளஸ் அவன் திருப்பி வர 1 நிமிஷம். ரைட்டா? அடுத்து டிய கூட்டிட்டு போறான், 10 நிமிஷம். அவன் திருப்பி வர 1 நிமிஷம். ரைட்டா? திருப்பி இங்க வந்துட்டான். அங்க இருந்து ஒரே 1 நிமிஷத்துல லேம்ப் வச்சுட்டு அவன் போயிருவான். ரைட்டா? சோ ஆக மொத்தம் 3 plus 8 11 plus 11 12 சாரி 22 plus 1 23 minutes. அதான் ஆன்சர். ரைட்டா? இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏ ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், நம்ம சொல்றேன். ரைட். இங்க இருக்கிற பிரிட்ஜ்ல இருந்து ஏவை தான் நம்ம செலக்ட் பண்றோம், ஏன்னா அவன் தான் வேகமா போறவன். ஏ பியை கூட்டிட்டு 2 நிமிஷத்துல, ஏன்னா பி ஸ்பீட்ல தான் போக முடியும், 2 நிமிஷத்துல போறான். திருப்பி வரும்போது ஒரே நிமிஷத்துல வந்துடுறான். அங்க இருந்து சிஏ கூட்டிட்டு போகும்போது 7 நிமிஷத்துல போறான், திருப்பி 1 நிமிஷத்துல வந்துடுறான். டிஏ கூட்டிட்டு போகும்போது 10 நிமிஷத்துல போறான், திருப்பி 1 நிமிஷத்துல வந்துடுறான். இங்க நிக்கிறான், லேம்ப வச்சுட்டு திருப்பி ஒரே நிமிஷத்துல அந்த பிரிட்ஜை கடந்து போயிடுறான். சோ 3 8 11 11 11 22 22 1 23. 3 plus 8 11 plus 11 12 plus 1 13. ரைட்டா? கொஸ்டின் தான் பெருசு. ரைட்டா? டம்மி போலீஸ் மாதிரி இந்த கொஸ்டின்லாம். இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னா
கொஸ்டினை படிக்க மலைச்சிட்டு நீங்க விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமாயிரும். ஏன்னா இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்படி ஈஸியான கொஸ்டின் உள்ள வச்சிருக்கிறான் அப்படின்னாலே நான் அடிக்கடி சொல்றதான், ஒரு ஈஸியான கொஸ்டின் பக்காவா உள்ள வச்சிருந்தான் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் கண்டென்ட் உள்ள வேற எதையோ ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த வகையில ஈஸியான கொஸ்டின் லிஸ்ட்ல வர்றதுதான். ரைட்டா? யாருக்கும் இந்த மன வருத்தமும் இல்லையா இந்த கொஸ்டின்ல? ரைட். ஈச் ஆஃப் ஏபிசிடி ஹேஸ் 100 rupees. ஏபிசிடி 100 ரூபா வச்சிருக்கான். ஏபிசிடி ஆளுக்கு 100 ரூபாய் 100 rupees வச்சிருக்கான். இதுல இந்த ஏ அதாவது 100 ரூபாய் இருக்கு. ரைட். இப்ப இந்த ஏ என்ன பண்றாப்ல, பிக்கு 20 rupees கொடுக்குறாப்ல. இப்ப ஏ கிட்ட 20 rupees போயிருச்சு, பி கிட்ட 20 rupees சேர்ந்துருச்சு. இந்த பி என்ன பண்றாப்ல 10 ரூபாய சிக்கு கொடுக்குறாப்ல. இது அடுத்த பேஜ்ல எழுதலாமா? இல்ல வேணாம், ஒரு நிமிஷம். ஆளுக்கு 100 ரூபாய் இருக்கு. இப்ப இந்த ஏ ஒரு 20 ரூபாய பிக்கு கொடுக்குறாப்ல. பி கிட்ட 20 ரூபாய் வந்து சேர்ந்துருச்சு. அடுத்து இந்த பி 10 ரூபாய சிக்கு கொடுக்குறாப்ல. சி கிட்ட 10 ரூபாய் வந்து சேர்ந்துருச்சு. இந்த சி என்ன பண்றாப்ல, டி கிட்ட இருந்து 30 ரூபாய் வாங்கிக்கிறாப்ல. சி கெட்ஸ் 30 from டி. 30 ரூபாய் டி கிட்ட இருந்து வாங்கிக்கிறாப்ல. ரைட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் கிடையாதுங்கிறான். ஃபர்ஸ்ட் ஏ கிட்ட எவ்வளவு இருக்கு? 80 ரூபாய் இருக்கு, 80 rupees. பி கிட்ட 110 இருக்கு, சி கிட்ட 140 இருக்கு, டி கிட்ட 70 இருக்கு. ரைட். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி இஸ் ரிச்சஸ்ட்ங்கிறான். ஆப்வியஸ்லி சி தான் ரிச்சஸ்ட், எல்லாரவிடையும் பன்மடங்கு வச்சிருக்கிறான். டி இஸ் புவரஸ்ட்ங்கிறான். அவன் தான் பரிதாபத்திற்குரிய நிலைமையில் இருக்கிறான். இதுவும் கரெக்ட். பி இஸ் ரிச்சர் தென் டிங்கிறான். கரெக்ட். பி 70 ரூபாய் வச்சிருக்கான். டி பி வந்து 110 ரூபாய் 110 rupees வச்சிருக்கான். சோ இதுவும் கரெக்ட். இதுதான் தப்பா இருக்கும். பாத்துருமே. சி ஹேஸ் மோர் தென் வாட் ஏ அண்ட் டி டுகெதர் ஹேவ். ஏ டி டுகெதர் 150 rupees வச்சிருக்கான். ஆனா சி கிட்ட 140 தான் இருக்கு. இவன் என்ன சொல்றான், சி அதை விட அதிகமா வச்சிருக்காங்கிறான். ஆனா சி கம்மியா தான் வச்சிருக்கான். சோ இதான் நாட் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் நாட் கரெக்ட். ரைட்டா? ஆமா, எஸ், ஆப்ஷன் சி தான் நாட் கரெக்ட். நம்ம பார்த்தாலே தெரியுது, சி தான் ரிச்சஸ்ட்ங்கிறது தெரியுது, டி தான் புவரஸ்ட்ங்கிறதும் தெரியுது. பி இஸ் ரிச்சர் தென் டி. ஆமா, பி 110 ரூபா வச்சிருக்கான், டி 70 ரூபா தான் வச்சிருக்கான். ரைட்டா? அப்ப இங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் என்ன சொல்றான், ஏவும் டியும் சியை விட கம்மியா வச்சிருக்காங்கிறான். ஆனா இல்ல, ஏவும் டியும் 150 ரூபா வச்சிருக்காங்க, 150 rupees. சி 140 தான் வச்சிருக்கான். ரைட்டா? ரைட். சூப்பர். அடுத்த கொஸ்டின். In a 500-meter race, A starts 45 meter ahead of B starts 45 meter ahead of A. ஒரு 500-meter ரேஸ் இருக்குதுங்க. அதுல இந்த பிங்கிற பையன் என்ன பண்றாப்ல அப்படின்னா, 500-meter ரேஸ்ல இந்த பிங்கிற பையன் ஏக்கு 45 மீட்டர் முன்னாடியே ஓடுறாப்ல. ஏ இங்க இருக்கிறாப்லன்னா பி ஒரு 45 மீட்டர் முன்னாடியே ஓடுறாப்ல. ரேஸ் முடியும் போது ஏ முடிச்சுட்டான். ஆனா அப்ப வந்து பி வந்து ஏ இங்க இருக்கிறான், அப்ப பி வந்து இங்கதான் இருக்கிறாப்ல. ஒரு 35 மீட்டர் பின்னாடி இருக்கிறாப்ல பி. ரைட்டா? அப்ப ஏக்கும் பிக்குமான ஸ்பீடுக்கான என்ன சொல் ரேஷியோ என்னன்னு கேக்குறான். சரி, ரைட். இப்போ ஏ இந்த 45 மீட்டரையும் கவர் பண்ணி இந்த 35 மீட்டரையும் கவர் பண்ணி இருக்கிறாப்ல. ரைட்டா? அந்த 45 மீட்டரையும் கவர் பண்ணி இந்த 35 மீட்டரையும் கவர் பண்ணி இருக்கிறாப்ல. அப்ப ஆக மொத்தம் 80 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்கிறாப்ல. ஏ இந்த டோட்டல் 500 மீட்டரையும் முடிச்சிருக்கிறாரு. பி இங்க ஒரு 45 ஓபி அடிச்சிருக்கான், இங்க ஒரு 35 ஓபி அடிச்சிருக்கான். சோ ஆக மொத்தம் 80 மீட்டர் கம்மியா ஓடி இருக்கான். சோ 420 தான் ஓடி இருக்கிறான். ரைட்டா? ஏ 500 மீட்டர் ஓடி இருக்கிறாப்ல, பி 420 தான் ஓடி இருக்கிறான். அப்ப அவங்க ஸ்பீடினுடைய ரேஷியோ என்னன்னு பாக்குறோம். 500:420 அடிக்கலாமா? 20 டேபிள் அடிக்கலாம். 25 20s are 500, 21 20s are 420. இதான் ஆன்சர். அவங்க ஸ்பீடினுடைய ரேஷியோ 25:21. சரி, நல்லா கொஸ்டின் பார்த்தாலே தெரியும் என்ன சொல்லியிருக்கான். ஒரு ரேஸ், அதுல ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாப்ல, எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஓடுறாப்ல.
பி 45 மீட்டர் தள்ளி தான் ஆரம்பிக்கிறான், 35 மீட்டர் முன்னாடியே முடிச்சிடுறான். அப்ப ஏ டோட்டல் 500 மீட்டரையும் கவர் பண்ணிருக்கிறாப்ல, பி அதுல இங்க 45 இங்க 35 ஓபி அடிச்சிருக்கான், மொத்தம் 80 ஓபி அடிச்சிருக்கான். சோ 420 தான் கவர் பண்ணிருக்கான். சோ இவங்க ரெண்டு பேருக்குமான ரேஷியோ பார்க்கும்போது 25:21. ரைட்டா? ஓகே தானே? எஸ். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏபிசி இன்டு டிஇஇடி இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஏபிசி. ரைட்டா? அப்ப ஏபிசிடி ஆர் டிஃபரெண்ட் டிஜிட்ஸ் அப்படின்னா வாட் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் டி அண்ட் இங்கிறான். வாட் ஆர் தி வேல்யூஸ் ஆஃப் டி அண்ட் இ அப்படிங்கிறான். ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள். எப்பயுமே ஏபிசி ஏபிசிங்கிற ஃபார்மட் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த 11 101 1001 இதுலதான் கிடைக்கும். சரி, நல்லா பாருங்க. எஸ், 2 into 11 22. ரைட்டா? 2 into 101 202. ரைட்டா? ஏ ஏ ஏ. ரைட்டா? ஏ ஏ ஏ ரெண்டு இடத்துலயும் இருக்குதா? ரைட்டா? அப்ப அதே போலதான் 1001 இது 4 டிஜிட் தான். சோ 1001 தான் இருக்க முடியும். ரைட்டா? 1001 மட்டும்தான் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது சேம் ஏபிசி ஏபிசிங்கிற அப்படியே ஆன ஆன்சரை கொடுக்க முடியும். ரைட்டா? சோ நம்ம வேணா ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்ப்போமே. ஜஸ்ட் ஒரு கிளியரன்ஸ்க்காக சொன்னேன். நம்ம வேணா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமே. ஏபிசி இன்டு 1001. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஏபிசி இன்டு 1 ஏபிசி, அடுத்து 0 போட்டோம்னா 000, அடுத்து 000, அடுத்து மடியும் ஏ பி சரி சி பி ஏ. சோ பாருங்களேன், ஏபிசி அடுத்து ஏபிசி, இவ்வளவுதான் ஆன்சர். ரைட்டா? சோ 1001 போட்டாதான் வரும். அப்ப டி வேல்யூக்கு பதிலா 1, இ வேல்யூக்கு பதிலா 0. டி இஸ் ஈக்குவல் டு 1, இ இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? அதானே கேட்கிறான். ஏபிசி இன்டு டி இஇடி. ஐ திங்க் இது 2019 பிரிலிம்ஸ் நினைக்கிறேன். 2019 பிரிலிம்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. ரீசன்ட் பிலிம்ஸ். எஸ். ஒன்னு சிம்பிள். ஏபிசி இன்டு 1001 போடுறோம். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? ஏபிசி 00000. அடுத்து ஏ ஐ மீன் சி பி ஏ. ஸோ ஓவராலா ஏபிசி ஏபிசி அதான் கொஸ்டின்லயும் கொடுத்துருக்கான். ஏபிசி இன்டு டிஇஇடி போடும்போது ஏபிசி ஏபிசி கிடைக்கணும்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? எஸ். A cow cost more than 4 goats but less than 5 goats. கவு 4 goats விட விலை அதிகமா, ஆனா 5 goats விட விலை கம்மி தானாமா. இந்த கோட்டினுடைய விலை 600 இருந்து 800 ரூபாய்க்குள்ள இருக்கணும்னா அப்ப கவ்வினுடைய விலை எதுக்குள்ள இருக்கும்னு கேக்குறான். சரி, ரைட்டு. இப்போ கோட்டினுடைய விலை 600 ரூபாய் அப்படின்னா சப்போஸ் 4 கோட்டு வரைக்கும் 4 கோட்டுக்கு மேலதான் கவ்வினுடைய விலை இருக்க போகுது. அப்பனா 2400 ரூபாய்க்கு பிளஸ் 2400 ரூபாய்க்கு மேல இருக்கலாம். இதனுடைய விலை 800 ரூபான்னு வச்சா 5 கோட்டுக்கும் கம்மியா தான் இருக்க முடியும். அப்ப 4000க்கும் லெஸ்ஸா தான் இருக்க முடியும். கம்மியான பட்சத்துல வச்சா 2400 ரூபாய்க்கு மேல இருக்கலாம். அதிகமான பட்சத்துல வச்சா 800 ருபீஸ்ன்னு எடுத்துக்கிறோம் ஒரு கோட்டினுடைய விலை அப்படின்னா 5 வரைக்கும் தான் இருக்க முடியும். ஸோ 4000க்கு கீழே தான் இருக்க முடியும். ஸோ 2400ல இருந்து 4000குள்ளதான் அதனுடைய விலை இருக்க முடியும். ஸோ a cow cost between 2400 and 4000. ரைட்டா? அதுதான் முடியும் இல்லையா? ஏன் அப்படின்னா அவன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். மினிமம் 4 கோட்டு. அப்ப மினிமம் பிரைஸ் 600 ரூபாய். அப்பனா 600 into 4 2400 இதான் மினிமம் பிரைஸ். ரைட்டா? இப்போ மேக்சிமம் 5 கோட்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அதனுடைய பிரைஸ். மேக்சிமம் பிரைஸ் 800 ரூபாய். மேக்சிமம் இருக்கிறதுலே அதிகபட்சம்னு வச்சா கூட 4000, அதுக்கு கம்மியா தான் இருக்க முடியும். ஸோ 2400ல இருந்து 4000குள்ள அதனுடைய விலை இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்திருக்கக்கூடிய கன்க்ளூஷன்ஸ். ரைட்டா?
இது புரிஞ்சுதா நண்பர்களே? இது புரிஞ்சுது இல்லையா? இந்த 24 கொஸ்டினும் புரிஞ்சுது இல்லையா? 24 கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? 24 கொஸ்டினும் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல. கனிமொழி, அப்புறம் சரண்யா, அப்புறம் இன்னொரு நண்பர், வேற நண்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அரவிந்த் இல்ல, அவரு வெளியே கிளம்பிட்டார். ஷர்மிளா, ரைட். எல்லா விஷ்ணுபிரியா எல்லாருக்குமே புரிஞ்சுது. ரைட், சூப்பர், ஃபைன். ஆக்சுவலா பிபிடி முடிஞ்சிருச்சு. பட் ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ்ல could you explain how many numbers will have 5? ரிப்பீட் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் நண்பா. இந்த ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் தான் 6th கொஸ்டினா? கண்டிப்பா. இன்னும் கிளாஸ் முடியல, போயிடாதீங்க. இன்னும் நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுவும் ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ்ல வரக்கூடியதான். கொஸ்டின்ஸ் தான் முடிஞ்சிருக்கு, நம்ம போட்ட கொஸ்டின்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. பை த வே நம்ம ஹாப்பி தான். 24 கொஸ்டினை 1.25 மணி நேரத்துல முடிச்சிட்டோம். அடுத்த 30 கொஸ்டினுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி வரணும்னு நினைக்கிறேன். டன். So number of times digit 5 will appear while writing integers from 1 to 1000. என்ன கேக்குறான்? எத்தனை டைம் 5 வரும்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்ல பார்ப்போம். 5ல இருந்து 95 வரைக்கும் the alternate one for this question. alternate ஒன்னா கொஸ்டின்ல ஆல்டர்னேட் கேக்குறீங்களா இல்ல வேற நம்பர் கேக்குறீங்களா? கொஸ்டின்ல ஆல்டர்னேட்னா இன்னும் 8 போடலாங்கிறீங்களா? புரியல பேச்சு பிரகாஷ். இல்ல இன்னொரு கொஸ்டின் 7th கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின் கேக்குறீங்களா? 7th கொஸ்டினா? how many numbers will have 5? ரைட், ஓகே, ஃபைன். இப்ப இந்த கொஸ்டின்ல எத்தனை டைம் 5 வரும்னு கேட்டிருக்கான். இப்ப இந்த கொஸ்டின் 7th கொஸ்டின்ல எத்தனை நம்பர்ஸ்ல 5 வரும்னு கேக்குறான். டன். இப்போ as usual யூனிட் டிஜிட்ல எத்தனை டைம் 5 வரும்? 1 to 100க்குள்ள 10 times 5 வரும். எஸ், 10 times 5 வரும். இதே டென்ஸ் டிஜிட்ல எத்தனை டைம் 5 வருங்க? அதே 10 டைம்ஸ் தானே வரும். டென்ஸ் டிஜிட்ல அதே 10 டைம்ஸ் தான் வரும். ஆனா இந்த 55 இங்கே எடுத்துட்டோமா? 55 யூனிட் டிஜிட்ல 5 வந்துருச்சு இல்லையா? அதை எடுத்துட்டோம்ல. சோ அந்த 1 இங்கேயும் வந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த 1 லெஸ் பண்ணிட்டோம். சோ 9 டைம்ஸ் தான் வரும். ஒரு செட்டுக்கு யூனிட் டிஜிட் அண்ட் டென்ஸ் டிஜிட் சேர்த்தா 19 டைம் வருது. அப்ப மொத்தம் 10 செட், 10 செட்டுக்கு 190 டைம்ஸ் வந்துருச்சு. ரைட், யூனிட் டிஜிட் அண்ட் டென்ஸ் டிஜிட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட். ரைட்டா? ஹண்ட்ரட்ஸ்ல பார்க்க வேண்டியது இருக்கு. ஹண்ட்ரட்ஸ்ல 500ல இருந்து 599 வரைக்கும் 100 நம்பர் இருக்கு. இப்ப அந்த 100ல எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும்? இந்த 19 நம்பர் ரிப்பீட் ஆயிருக்குமா? இந்த 19 நம்பரும் நம்ம ஆல்ரெடி யூனிட் டிஜிட்லயும் டென்ஸ் டிஜிட்லயும் போட்டோம் இல்லையா 10 செட்லயுமே. ஸோ இந்த 19 நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும். போச்சுன்னா பேலன்ஸ் 81 தான் இருக்கும். ஸோ 190 பிளஸ் 81 ஆக மொத்தம் சேர்த்துனா எவ்வளவு? 190 பிளஸ் 81 சேர்த்துனா எவ்வளவு? 271. அதான் ஆன்சர். இப்ப புரிஞ்சுதா பேச்சு பிரகாஷ்? அதுல ரிப்பீட் ஆகாததெல்லாம் கழிச்சு விடு, அதாவது ரிப்பீட் ஆகுறதெல்லாம் கழிச்சு விட தேவையில்லை 6th கொஸ்டின்ல. இந்த கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகுறதெல்லாம் கழிச்சு விடணும். டன். இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸ்கொயர். ஆக்சுவலா ஸ்கொயர்னா என்னங்க? ஸ்கொயர்னா என்னங்க? ஸ்கொயர் ஆக்சுவலா ஸ்கொயர்னா ஒரு நம்பருக்கான இன்னொரு ஜோடி. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட்? அது வந்து என்ன சொல்றது, மென்சுரேஷன் வைஸ்ல சொல்லலாம். நான் ஜஸ்ட் ஒரு நியூமெரிக்கலா கேட்கிறேன். ஸ்கொயர்னா ஒரு நம்பருக்கான ஜோடி, அதுதான் ஸ்கொயர் இல்லையா? 2க்கான ஜோடி 2 ஸ்கொயர், 3க்கான ஜோடி கிடைச்சா அதான் 3 ஸ்கொயர். ஸோ அதைத்தான் நம்ம ஸ்கொயர் அப்படிம்போம், ரைட்? ஸ்கொயர் எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பார்ப்போம். 15 ஸ்கொயர் வேல்யூ என்னங்க? 15 ஸ்கொயர் வேல்யூ என்னங்க? 15 ஸ்கொயருடைய வேல்யூ என்ன? 225 இல்லையா? 15 ஸ்கொயருடைய வேல்யூ 225. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 5 ஸ்கொயருடைய வேல்யூ என்னங்க? 5 ஸ்கொயர் வேல்யூ என்னங்க?
25. இந்த 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2ஆ? 1 into 2 is equal to 2. இது ஆன்சர். ரைட்டா? 55 ஸ்கொயர் போட்டுக்கிறோம் 25. அடுத்து இந்த 1க்கு அடுத்த நம்பர் 2. ஸோ 1 into 2 போட்டா 2 கிடைச்சிரும். 225. இதே தான் என்ன நம்பருக்கு வேணாலும் 65 ஸ்கொயர். 5 5s are 25. ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயர் போட்டோம். இந்த 6க்கு அடுத்த நம்பர் 7. 6 7s are எவ்வளவுங்க? 6 7s are எவ்வளவுங்க? எஸ் 42. அதான் ஆன்சர். அதுதான் ஆன்சர். ரைட்டா? ஆமா. என்ன நம்பர் என்ன அது 5ல முடிஞ்சா இப்படிதான் போடணும். 95 ஸ்கொயர் போடுமே. 95 ஸ்கொயர் வேல்யூ என்னங்க இப்ப? 95 ஸ்கொயர் வித்தின் a செகண்ட் போடலாம். எஸ் 9025. ஃபர்ஸ்ட் இந்த 5 5s are 25. அடுத்து 9 into 10 90. 9க்கு அடுத்த நம்பர் 10 90. ரைட்டா? இது ஒரு கான்செப்ட். சரி, அடுத்து இது வந்து 5ல முடிஞ்சா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரி சார் 5ல முடியல சார், அப்ப என்ன சார் பண்ணலாம்? 5லயே முடியல சார், வேற நம்பர்ல முடிஞ்சிருக்கு. இப்போ 12 ஸ்கொயர் எடுத்துக்கங்களேன். 12 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 144. இந்த 144 எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? இந்த 2 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? 4. அடுத்து உங்க கண்ணுக்கு தெரியுற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. கண்ணுக்கு என்னென்ன நம்பர்லாம் தெரியுது? ஒரு 1 தெரியுது, ஒரு 2 தெரியுது, ஒரு 2 தெரியுது. இது எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 1 2s are 2, 2 2s are 4. அடுத்து இந்த லெஃப்ட்ல இருக்க 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? லெஃப்ட்ல இருக்க 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்கும். அதான் ஆன்சர். ரைட்டா? வேற நம்பர் எடுத்து போடுப்போமே, பெரிய நம்பர் எடுத்து போட்டுப்போமே. 32 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்க 2 ஸ்கொயர் பண்றோம் 4. இப்போ இங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை போட்டு மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 2s are 6, 6 2s are 12. எஸ், அதுல 2 போட்டுட்டேன், 1 ரிமைண்டரா வச்சிட்டேன். ரைட்டா? 12ல 2 போட்டுட்டேன், 1 ரிமைண்டரா வச்சிட்டேன். 3 3s are எவ்வளவுங்க? 9. ஒரு 1 ரிமைண்டரா இருக்கு, அதை சேர்த்தோம்னா 10. இது ஆன்சர். ரைட்டா? ஒரே ஸ்டெப்பே கிடையாது, சும்மா போடுறோம், ஆன்சர் எழுதுறோம், அவ்வளவுதான். எனிதிங் 99 ஸ்கொயர் கொள்ளாமே. 99 ஸ்கொயர். எஸ் 9 ஸ்கொயர் எவ்வளவுங்க? 9 ஸ்கொயர் 81. எஸ் 1 வச்சுட்டு 8 ரிமைண்டரா வைக்கிறோம். அடுத்து கண்ணுக்கு தெரியறத பூரா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 9s are 81, 81 2s are 81 2s are 162. ஒரு 8 ரிமைண்டரா இருக்கு. இப்போ 170 ஆச்சு. 0 வச்சுட்டு 17 வெளியே எடுத்து போடுறோம். 10. அடுத்து லெஃப்ட்ல இருக்க 9 ஸ்கொயர் எவ்வளவுங்க? எந்த 9 ஸ்கொயர்னாலும் 81 தான் இல்லையா? 81ஓட இந்த ரிமைண்டர் 17 சேரும் போது 98. 9801. ரைட்டா? இது புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? எஸ். இப்ப நீங்க சொல்லுங்க, 67 ஸ்கொயர் எவ்வளவுங்க? 67 ஸ்கொயர். நயனு 4 பேலன்ஸ். ரைட்டா? அடுத்து 6 7s are 42, 42 2s are 84, 84 plus 4னா 88 இல்லையா? அப்ப 8 பேலன்ஸ் என்ன? அது 6 6 are 36, 36 plus 8 44. So 4489. அதுதான் ஆன்சர். 4489. அவ்வளவுதாங்க ஆன்சர். இல்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அதுல? இல்ல ஓகே தானே? இதான் வே ஆஃப் ஸ்கொயர். இந்த 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சிருவோம். ரைட்டா? 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம்.
எஸ், ரொம்ப சிம்பிளான நம்பர்ல இருந்தே பார்ப்போம். 11 12 11 12 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 11 into 12 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஒன் 32 கிடைக்கும் இல்லையா? 11 12 மல்டிப்ளை பண்ணா 132. எஸ், இது எப்படி கிடைக்குதுன்னா 1 2s are 2, ரைட்டா? அடுத்து 1 2s are 2, 1 1s are 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். அடுத்து லெஃப்ட் சைடு 1 1s are 1. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு 1 2s are 2, அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றோம். 1 2s are 2, 1 1s are 1, சோ ஆக மொத்தம் 3, ரைட்டா? அடுத்து லெஃப்ட் சைடு 1 1s are 1, 1 3 2, ரைட்டா? புரிஞ்சுது இல்லையா? எஸ், ஃபைன். இதே பெரிய நம்பருக்கு போலாமே. 34 37 போலாமே. 4 7s are 28, 8 2 ரிமைண்டர். 3 7s are 21, 4 3s are 12. 21 in 12 ஆட் பண்ணா 33 plus 2 35, 5 3 ரிமைண்டர். 3 3s are 9, 9 plus 3 12, 1 2 5 8. யூ கேன் செக் இட். இதை நம்ம எத்தனை செகண்ட்ல போட்டோங்கிறதையும் நீங்க செக் பண்ணலாம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் 4 7s are 28, 8 போட்டோம், 2 ரிமைண்டர் வச்சிட்டோம். அடுத்து 3 7s are 21, 3 4s are 12, 21 12 33, ஒரு 2 வேற ரிமைண்டரா இருந்துச்சு. அப்ப 35, 5 போட்டு 3 ரிமைண்டரா வச்சேன், ரைட்டா? 3 3s are 9, இந்த 3 ரிமைண்டர் சேர்த்தோம்னா 12. என்ன? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆட், சாரி ஃபர்ஸ்ட் ரைட், அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆட், அடுத்து லெஃப்ட். டன் தானே நண்பர்களே? இதுல பெரிய நம்பரா போடுவோமே. 99 98, 99 98 என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? எஸ், 9702 கிடைச்சதா? கிடைக்கும். 8 9s are 72, 2 7, 9 8s are 72, 9 9s are 81, ரெண்டையும் ஆட் பண்ணா 72 81 ஆட் பண்ணா 153 160, 0 கிடைக்கும். 16 பேலன்ஸ். 9 9s are 81, 81 plus 16 97, 9702 அது ஆன்சர், ரைட்டா? ஓகேவா நண்பர்களே? இதுதான் 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் ரொம்ப திட்டமிட்டு சொல்றேன், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அதை இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா வேற என்னைக்குமே நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாது, மறந்து போயிடும். வேற எதுவும் இல்ல, மறந்து போயிடும். அப்புறம் டேபிள்ஸ் 20 20 ஃபீட் வரைக்கும் ஞாபகப்படுத்திக்க பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆன நண்பர்கள் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், 1 2 பேரை தவிர. ஸோ அப்படி வேற யார் இருக்கா? ஐ திங்க் யாரும் 1 2 பேர் தான் எக்ஸ்ட்ரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த இது பார்க்க முடியல, பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட். ரைட், வேற யாராவது நண்பர்கள் புதுசா சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, அல்லது உங்களுடைய நண்பர்கள் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கனாலோ நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சிருவோம். இந்த டெமோ கிளாஸ் வென்ட் வெல், ரைட்? நல்லா தானே போச்சு? இந்த டெமோ கிளாஸ் எதுவும் சிக்கல் இல்லைல்ல? ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? இருந்தா தெரியப்படுத்துங்க, நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம். இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். சூப்பர். ஓகே நண்பர்களே, ஸோ நாளைக்கு காலையில 7 to 9 சந்திப்போம். நான் இந்த கொஸ்டினை நம்மளுடைய இந்த புதுசா ஒரு குரூப் ஆரம்பிச்சோம் இல்லையா, அந்த குரூப்ல போட்டு விட்டுறேன். எஸ்,
நீங்க அதை பாருங்க, கொஸ்டின்ஸ் பாருங்க, கொஸ்டின் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணல அப்படிங்கிற விதத்துல ஓகையா அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். ரைட்டா? எதுவுமே நமக்கு நிக்காது அந்த பிராக்டிஸ் பண்ணாத போது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ நண்பர்களே. உங்களுடைய அந்த 40 மார்க்குக்கு நீங்க இந்த இந்த பயணத்தை நான் உறுதிப்படுத்துவேன். ரைட்டா? நீங்க கரெக்டா அதே ஃப்ளோலயே அதே ஸ்பீட்லயே பயணிச்சீங்க அப்படின்னா, சாரி, அந்த 40 கொஸ்டினுக்கு நான் கண்டிப்பா என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். எஸ்.